ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் சாப்டர் 12 த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த சொல்யூஷன் பார்த்துட்ருக்குறோம். போன வாரம் போன செஷனில் ராதர் பேராகிராஃப் 6 to 9 வரைக்கும் பார்த்தோம். 9ல் நம்ம we have to go for the explanation part. நம்ம தொடரணும் இந்த வாரம். போன வாரம் பார்த்ததை நம்ம ப்ரீஃபாக ரீகால் பண்ணிடலாம். இந்த வேர்ல்டு மூன்று வித கண்ணோட்டத்தில் மூன்று ஃபிலசாபிக்கல் வியூஸ். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தை அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடாக பார்ப்பது ஒரு வகையான கண்ணோட்டம். இதில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் இறைவனின் லீலையாக பார்ப்பது. மூன்று விதமான நிலைப்பாடுகளை நம்ம பார்த்தோம். அந்த மூன்று விதமான தத்துவ கோட்பாடுகளில் இந்த உலகத்தை மூன்று விதமாக அணுகுகிறார்கள். ஒன்று, இந்த உலகத்தை மாயை என்ற கண்ணோட்டத்தில் அணுகுவது. மற்றொன்று, இந்த உலகத்தை பிரகிருதி, இயற்கையின் செயல்பாடு. அது அந்த இயற்கை பிரகிருதி அதற்கு பின்னால் நின்று இயங்கும் புருஷா, அதனின் வெளிப்பாடாக செயல்படும் பிரகிருதியாக இந்த இயற்கையின் செயல்பாடுகளை அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது. மூன்றாவது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் இறைவனின் லீலையாக பார்ப்பது. இந்த மூன்றுமே மூன்று தத்துவ கோட்பாடுகளின் கீழ் அமைக்கப்பட்டவை. ஒன்று மாயாவாதம், அத்வைத்தம், மற்றொன்று பிரகிருதி புருஷா பிரகிருதி, இந்த சாங்கியா பிலாசபி. மூன்றாவது இந்த வைஷ்ணவைட்டிசம், விசிஷ்டாத்வைத்தா. இதில் இறைவனின் லீலையாக அனைத்தையும் பார்ப்பது. ஸ்ரீ அரபிந்தோ என்ன கூறுகிறார் என்றால், இந்த மூன்று தத்துவ கோட்பாடுகளும் மேற்புறமாக பார்ப்பதற்கு ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு காணப்பட்டாலும் கூட அடிப்படையில் பார்த்தால் இதெல்லாம் ஒரே உண்மையின் அடிப்படையில் தோன்றியவையே. அதனால் இந்த மூன்று தத்துவங்களுக்கும் நாம் அதற்கு அடிப்படையில் உள்ள உண்மையை நோக்கினால் ஒத்திசைவை ஏற்படுத்த முடியும் என்ற கருத்தை பகவான் கூறுகிறார். ஒன்று, இந்த உலகத்தை மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்று பார்ப்பது. மற்றொன்று, இந்த உலகத்தின் அடிப்படையில் இந்த மேற்புறத்தில் நம் காணப்படுவது எல்லாமே ஒரு சக்தியின் செயல்பாடாக காணப்பட்டாலும் அந்த சக்தியின் செயல்பாட்டிற்கு கீழ் அமைந்துள்ளது இந்த உணர்வு நிலை, கிரியேட்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறார். இந்த கான்ஷியஸ்னஸ், ரித்தம் ஆஃப் கிரியேட்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறார். இந்த உணர்வு நிலையின் ஒரு லயமாகத்தான் இது அடிப்படையில் அமைந்துள்ளது. எல்லா விதமான செயல்பாடுகளும் உணர்வின் ஒரு லயமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறாரு. எகெயின் பகவான் என்ன சொல்கிறார் என்றால், அனைத்துக்குமே சாரமாக இருப்பது த டிலைட் ஆஃப் பீயிங், ஆனந்தம். இந்த டிலைட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது சாஸ்வதமானது, மாற்றமடையாதது. ஆனால் இந்த டிலைட் ஆஃப் பீயிங் தன்னை இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அது டிலைட் ஆஃப் பிகமிங், அதாவது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. இதுதான் அனைத்து செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த உண்மைதான்.
டிலைட் ஆஃப் பீயிங், எல்லா இந்த ஆனந்தம்தான் சாஸ்வதமாக அனைத்துக்குமே அடிப்படையாக அமைந்துள்ளது. இந்த ஆனந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதனால் நிகழக்கூடியவை தான் இந்த 3 விதமான நிலைப்பாடுகள் நம்ம பார்க்கக்கூடிய பெயின், பிளஷர்ஸ், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. இதுதான் இதனால் அடிப்படையான உண்மை என்று பகவான் கூறுகிறார். திஸ் ஃபேக்ட் இஸ் அ ரூட் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிறாரு. பின்பு எது நம்மளுடைய உண்மையான ஜீவன், வாட் இஸ் அவர் ரியல் செல்ஃப், அது பகவான் என்ன கூறுகிறார் என்றால், அது வந்து இட் இஸ் அ கான்ஷியஸ் பீயிங் ஆஃப் டிலைட் அப்படிங்கிறார். அதுதான் உண்மையான நம்மளுடைய உண்மையான ஜீவன், கான்ஷியஸ் பீயிங் ஆஃப் டிலைட். ஒரு ஆனந்தத்தை தன்னுள் அடக்கியுள்ள ஒரு கான்ஷியஸ் பீயிங், உணர்வுள்ள பீயிங், ஜீவன். இதுதான் வந்து நம்மளுடைய இருப்பின் அடிப்படை அப்படிங்கிறார். ஆனால் நாம் எதுவாக மேற்புறத்தில் காணப்படுகிறோம் என்றால், நம்மளுடைய மனோமயம் தான் வெளிப்புறத்தில் காணப்படுகிறது. மென்டல் பீயிங் தான் வெளியில சர்ஃபேஸில் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறார் பகவான். இந்த மனோமயம் வந்து தன்னை வெளிப்படுத்தி மேற்புறத்தில் இயங்குவதால் வெளிப்புற தொடர்புகளுக்கெல்லாம் நாம் வெவ்வேறு விதமாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஒரு புறம் மகிழ்ச்சியாக நாம் இருக்கிறோம், மறுபுறம் துயரமாக இருக்கிறோம். இந்த ரெஸ்பான்ஸ் இது வந்து பகவான் என்ன கூறுகிறார் என்றால், இது வந்து ஒரு குறையுள்ள ஒரு எதிர் செயல் அப்படிங்கிறார். இட்ஸ் அன் இம்பர்ஃபெக்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறார். என்ன காரணம்னா, நம்ம வந்து அடிப்படை நம்மளுடைய உண்மையான இயல்பு வந்து ஆனந்தம் தான். அதனிலிருந்து நாம் ரெஸ்பாண்ட் பண்ணலை, ரியாக்ட் பண்ணுவதில்லை. மேற்புற மனத்தில் இருந்து நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுகின்ற காரணத்தினால் நம்முடைய ஒவ்வொரு செய்கையுமே குறையுள்ளதாக அமைந்துள்ளது அப்படிங்கிறார். இம்பர்ஃபெக்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறார். இது என்ன, நம்மளுடைய சென்சேஷனல் ரெஸ்பான்சஸ், அதாவது உணர்ச்சிகளின் அடிப்படையில் கொண்ட நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ், ரெஸ்பான்சஸ் எல்லாமே வந்து எப்படி ஒரு சுருதி இல்லாமல் இயங்கக்கூடிய இசை இருக்குமோ அதே போன்று இயங்குகிறது அப்படின்னு பகவான் கூறுகிறார். இந்த சென்சேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதன் அடிப்படையில் எழுகிறது என்றால், நம்மளுடைய பாடி, மைண்ட் அண்ட் லைஃப், அதாவது உடல், மனம், நம்மளுடைய ஜீவன், பிராணமயம், இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய அனுபவங்கள் ஏற்படுகின்றன. சென்சேஷனல் அனுபவங்கள், உணர்ச்சியின் பால் ஏற்பட்டுள்ள அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அது வந்து 3 விதமான வைப்ரேஷன்ஸ், 3 வைப்ரேஷன்ஸ், அதாவது 3 விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த 3 விதமான வைப்ரேஷன்ஸ் என்னவென்றால், ஒன்று பெயின், மற்றொன்று பிளஷர், மூன்றாவது இன்டிஃபரன்ஸ், அதாவது வலி, மகிழ்ச்சி, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. இந்த 3 ரியாக்ஷன்ஸ், 3 வைப்ரேஷன்ஸ், இதைத்தான் நம்மளுடைய மேற்புற ஜீவன் ஏற்படுத்துகிறது, சென்சேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்துகிறது. இது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் அரேஞ்ச்மெண்ட் என்று பகவான் கூறுகிறார். இது வந்து ஒரு மேற்புறமாக அமைக்கப்பட்ட நம்மளுடைய இயல்பின் சுபாவம் என்று பகவான் கூறுகிறார். ஏனென்றால் நம் ஆழத்தில் நாம் அதுவாக இல்லை. ஆழத்தில் வந்து நாம் த டிலைட் ஆஃப் பீயிங், அதுதான் நம்மளுடைய ஆழமாக உள்ளது. நம்முடைய மேற்புறத்தில் இந்த 3 வைப்ரேஷன்ஸ், பெயின், பிளஷர், இன்டிஃபரன்ஸ், இதில் தான் நாம் இந்த வகையாகத்தான் நாம் சந்திக்கும் தொடர்புகளோடு நாம் ரியாக்ட் பண்ணுகிறோம். ஒன்று பெயின், மற்றொன்று பிளஷர், மற்றொன்று இன்டிஃபரன்ஸ். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை, இதுவாறாகத்தான் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் அமைந்துள்ளது. ஆனால் நம்மளுடைய மேற்புற சூப்பர்ஃபிஷியல் கான்ஷியஸ்னஸ், மேற்புற உணர்வு நிலையில் கீழே வந்து அடி ஆழத்தில் தெர் இஸ் சம்திங் வாஸ்டர், ப்ரொஃபவுண்டர், ட்ரூவர் அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப ஒரு பறந்து விரிந்த ஒரு ஆழமான ஒரு அமைப்பு உள்ளது, ஜீவனில் உள்ளது.
அதுதான் சைக்கிக் பீயிங். அது வந்து எல்லா அனுபவங்களிலும் அது வந்து இட் டேக்ஸ் அன் இம்பார்ஷியல் டிலைட், ஒரு பாரபட்சமற்ற ஆனந்தத்தை அனைத்து விதமான அனுபவங்களிலும் அது காணுகிறது. இதுவே நம்மளுடைய மேற்புற ஜீவனை தாங்கி பிடித்து செல்கிறது. அதனால்தான் அது இருப்பதால் தான் நாம் வந்து லைஃப்பில் சந்திக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், துன்பங்கள் அனைத்தையுமே நாம் சந்திக்கிறோம். என்ன காரணம் என்றால், இதன் சக்தியின் அடிப்படையில் தான் நாம் சந்திக்கும் சவால்களை நாம் வெற்றிகரமாக கையாள முடிகிறது. நம்மளுடைய மேற்புற ஜீவனுக்கு பின்னால் எது அமைந்துள்ளது என்றால், ஒரு பறந்து விரிந்த இந்த சப்கான்ஷியன்ட் அண்ட் சூப்பர் கான்ஷியன்ட். சப்கான்ஷியன்ட்னா அடிமனம், அண்ட் வாஸ்ட் சூப்பர் கான்ஷியன்ட். சூப்பர் கான்ஷியன்ட்னா மேல் உணர்வு நிலை, மேல் தள உணர்வு நிலைன்னு சொல்லலாம் நம்ம. இந்த சப்கான்ஷியன்ட் அண்ட் சூப்பர் கான்ஷியன்ட் இதுதான் வந்து நம்மளுடைய உண்மையான பகுதி, ட்ரூ செல்ஃப் இன்சைட். இந்த உண்மையான பகுதி, இந்த ட்ரூ செல்ஃப் இன்சைட், வெளிப்புறமாக நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான அனுபவங்களையும் உள்வாங்கி அதை அசை போட்டு அது வந்து இட் கிரியேட்ஸ் வேல்யூஸ். உண்மையான அதனுடைய அனுபவத்தை அது அடைகிறது. இந்த உள்வாங்கிய அனுபவங்கள் எல்லாமே பின்பு அது மாற்றமடைந்த நிலையில் வெளிப்புற ஜீவனுக்கு அது தெரிவிக்கப்படுகிறது. எந்த வகையில் அது வெளிப்புற ஜீவனில் வெளிப்படுகிறது என்றால், நாம் பார்க்கக்கூடிய வலிமை, ஒரு கேரக்டர், ஒரு ஞானம், இந்த மோட்டிவ் பவர், அது உந்து சக்தி, இதுவாக வெளிப்படுகிறது. வெளிப்புற அனுபவத்தை உள்வாங்கி நம்மளுடைய உண்மையான ஜீவன் அதை உருமாற்றம் செய்து திரும்பி நம்மளுடைய மேற்புற ஜீவனுக்கு வேறு விதமாக அந்த அனுபவத்தை தருகிறது. வேறு விதமான அது தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. எதுவாக என்றால் வலிமை, கேரக்டர், ஞானம், இம்பல்ஷன், இது மாதிரி நல்ல பாசிட்டிவ் விஷயமாக அதை வெளிப்படுத்தி கொள்கிறது. ஆனால் நாம் இதை உணர்வதில்லை. இதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டை நாம் உணர முடியவதில்லை. நம் ஆழத்தில் சென்று நம்மை நாமே உற்று நோக்கும் பொழுதுதான் இதனுடைய செயல்பாட்டை நாம் நன்கு உணர முடிகிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் போன செஷனில் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் பேராகிராஃப் 9 அதனுடைய ஒரிஜினல் பேராகிராஃப் ஐ திங்க் படிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு நேராக உள்ளே போகலாம். நம்ம பேராகிராஃப் 9ல் சார் நான் படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Explanation. In our day-to-day life, we are not aware of our true self, which is hidden deep within. We get only a glimpse of it at times. Whatever we hold and conceive of it is imperfect. We can awaken to this presence within us without fail if we learn to live within. The presence within is our more real self. It is profound, it is very deep, calm, joyous, and having a great power. This presence is the radiation of the Lord within, though not it is the Lord himself. The world is not its master, rather it is the master of itself. We are aware of it within, supporting and helping the apparent superficial self. It patiently watches and smiles at the pleasures and pains of our superficial self, like parents watch the errors and enthusiasm of the child with intelligence. Thank you, sir. Thank you very much, madam. Thank you. In our ordinary life, this truth is hidden from us, or only dimly glimpsed at times, or imperfectly held and conceived. But if we learn to live
within, we infallibly awaken to this presence within us, which is our more real self, a presence profound, calm, joyous, and puissant, of which the world is not the master, a presence which, if it is not the Lord Himself, is the radiation of the Lord within. இல்லை, பகவான் வந்து இந்த சைத்திய புருஷனை பற்றி குறிப்பிடுகிறார் இங்க. நம்மளுடைய உண்மையான ஜீவன் எது என்றால் இதுதான். இது வந்து நம்மளுடைய ஆழத்தில் அமைந்துள்ளது. நம்மளுடைய ஜீவனுடைய ஆழத்தில் அமைந்துள்ளது. அது எப்பொழுதுதான் அதனுடைய காட்சி நமக்கு கிடைக்கிறது. எப்பொழுதுமே நமக்கு வந்து நம்ம அவேராக இருக்கிறது இல்லை. அதை எப்பொழுதாவது நாம் கண்டுகொண்டாலும் கூட அது குறித்த நமது எண்ணம், சிந்தனை எல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம அதை வந்து உணர முடிவதில்லை. எப்பொழுது நாம் அதை முழுமையாக அதனுடைய சாநித்தியத்தை உணர முடியும் என்றால், எப்பொழுது நாம் நம்மளுடைய உள் ஜீவனில் வாழ தலைப்படுகிறோமோ அப்பொழுதுதான் அதனுடைய உண்மையான சாநித்தியத்தை நாம் கண்டு உணர முடியும். ஏனென்றால் இந்த பிரசன்ஸ் வித்தின், நம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சாநித்தியம் இதுதான் வந்து நம்மளுடைய உண்மையான ஜீவன் என்று பகவான் கூறுகிறார். அது வந்து மிகவும் ஆழமானது என்று கூறுகிறார். மிகவும் அமைதியானது. எப்பொழுதுமே இட் இஸ் ஜாயஸ். ஏன்னா அது வந்து டிவைன் ஸ்பார்க் அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஆனந்தத்தின் வெளிப்பாடு. அது எப்பொழுதுமே ஆனந்தத்தின் உருவமாகத்தான், சொரூபமாகத்தான் அது உள்ளது. அது வந்து இறைவனின் பொறியாக செயல்படுவதால் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது. இந்த பிரசன்ஸ் வந்து எப்படி பகவான் விவரிக்கிறார் என்றால், அது வந்து ரேடியேஷன் ஆஃப் த லார்ட் விதின் அப்படிங்கிறார். ஒரு ஒளி வீச்சாகத்தான் அந்த இறைவனின் ஒளி வீச்சாக அது செயல்படுகிறது. அது இறைவனின் முழுமையான அங்கமாக இல்லாவிட்டாலும் கூட அந்த இறைவனின் ஒரு ஒளி வீச்சாக செயல்படுகிறது என்று பகவான் கூறுகிறார். அதற்கு வந்து இந்த உலகம் வந்து எஜமானன் இல்லை. ஏன்னா அதுதான் எஜமானன். அதுதான் மற்றவற்றை கட்டி ஆளுகிறது. அது எதனாலும் கட்டுப்படுவதில்லை என்ற கருத்தை பகவான் கூறுகிறார். நம்மளுடைய மேற்புற ஜீவனை எது தாங்கி பிடித்து அழைத்து செல்கிறது என்றால், அங்கே உள்ளே அமைந்துள்ளது நம்மளுடைய உண்மையான ஜீவன். ஆழ் நிலையில் அமைந்துள்ள இந்த சைக்கிக் பீயிங் இதுதான் நம்மளுடைய மேற்புற ஜீவனை வழிநடத்தி செல்கிறது என்று பகவான் கூறுகிறார். அது வந்து நம்மளுடைய மேற்புறத்தில் நடக்கக்கூடிய அனைத்து இயல்புகளையும் செயல்களையும் அது வந்து எப்படி ஒரு குழந்தையினுடைய செயல்களை பெரியவர்கள் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறு, அதனுடைய செயல்கள் எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை பார்ப்பது போல் பார்ப்பார்களோ, அதே போல் நம்மளுடைய உள் ஜீவன் நம்மளுடைய மேற்புற ஜீவனில் நடைபெறும் அனைத்து இயக்கங்களையும் அது ஒரு பார்வையாளராக கண்டுகொள்கிறது என்று பகவான் இங்கு கூறுகிறார். இந்த முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், நாம் வந்து we have to interiorize ourselves. நாம் உள்முகமாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான இந்த கருத்தை தான் பகவான் இங்கே கூறுகிறார். we need to interiorize ourselves. அது எந்த வகையில் வேணாலும் பண்ணலாம். தியானம் மூலமாக பண்ணலாம், இல்லை கான்டெம்ப்ளேஷன் என்று சொல்வார்கள். உள்முகமாக நம்மை நாமே ஒரு காட்சி போல் சாட்சி மனோபோகமாக காண்பது. என்ன நடக்கிறது என்றால், நாம் வெளிப்புறமாக வாழ பழக்கி கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் வந்து எப்பொழுதுமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்மளுடைய வெளிப்புறமாக எக்ஸ்டீரியர் லைஃப்பில் வாழ பழகி கொண்டோம். அதனால வந்து இந்த இன்டீரியர் உள்ளே இருக்கிற உண்மையான ஜீவனை நம்மளால் கண்டுகொள்ள முடிவதில்லை. அதனால் நாம் இந்த வாய்ப்பை இழந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. அதனால தான் மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஷுட் லேர்ன் டு லிவ் வித்தின் அப்படிங்கிறாங்க. ஒன் ஷுட் லேர்ன் டு லிவ் வித்தின்
எப்பொழுதுமே முடியாவிட்டாலும் கூட எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் உள்ளே சென்று இந்த உள் ஜீவனுள் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருத்தை தான் பகவான் இங்கு விளக்கி கூறுகிறார். வேறு ஏதாவது விளக்கம்னா சொல்லலாம். நம்ம சொல்லுங்க மேடம். we have to live within ourselves னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இப்ப டே டு டே லைஃப் நம்ம உள்முகமா போய் நம்ம பண்ண ஆரம்பிச்சாலும் நம்மளுடைய டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகாதா சார்? இல்ல, அதான் இது வந்து டே டு டே இதுதான், இது டே டு டே லைஃப்பை வந்து கான்சியஸா பண்ண சொல்றாங்க. அதுதான் இங்க வித்தியாசம். இங்க வந்து இந்த பகவான் அண்ட் மதருடைய இந்த வழிகாட்டுதல்ல எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய புற வாழ்க்கையை வந்து அவங்க வந்து புறக்கணிக்க சொல்லலை. இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஆஸ் அ கான்சக்ரேஷன் டு த டிவைனா பண்ணும் பொழுது நம்ம வெளிப்புறமா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்துடுது. அது வந்து ஒரு இயந்திர கதியில இயங்காம அது வந்து we are doing it with a higher consciousness. அதுதான் உண்மை. அதனால வெளிப்புறமாக நம்ம எந்த செயல்களை செஞ்சாலும் அதை வந்து கான்சக்ரேட் பண்ணி ஒரு அர்ப்பணித்து செயல்படும் பொழுது நம்ம அந்த உள்ஜீவனின் மூலமாக உள்ஜீவனுக்கு அதை நம்ம டைரக்டா அதை கான்டாக்ட் அதனுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதுதான் உண்மை. இங்க உள்ஜீவனில் வாழ்வது அப்படின்னா உள்ள மெடிடேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறது, வெளியில செயலற்று இருப்பது, அந்த அர்த்தத்துல பகவான் இங்க சொல்லல. வெளிப்புற செயல்களில் ஈடுபட்டால் கூட உள்புறமா நம்ம வந்து அந்த கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமா, அதான் சொல்றாங்க. அதான் இந்த பகவானுடைய யோகத்துல அதுதான் சொல்றாங்க. நம்ம வந்து லைஃப்ல இருந்து நம்ம வந்து விலகி கொள்ள முடியாது, லைஃப்ல இருந்துகிட்டு நம்ம பண்ணணும். அதனால அந்த ஆல் லைஃப் இஸ் யோகாங்கிற அந்த இதுதான் எந்த விதமான எந்த செயல்பாடும் இங்க வந்து ஒரு மதிப்பில்லாத செயல்பாடோ குறைந்த செயல்பாடோ அப்படி கிடையாது. எல்லா செயல்பாடுமே வந்து ஈக்குவல் வேல்யூ உடையவை. அதை வந்து நம்ம வந்து எந்த கான்சியஸ்னஸ்ல நம்ம அதை பண்றோம் அதுதான் முக்கியம். சின்ன வேலை பெரிய வேலை கிடையாது. ஒரு சின்ன வேலையை கூட நம்ம ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல பண்ணும்பொழுது அந்த வேலைக்கு வந்து இட் அக்வயர்ஸ் அ டிவைன் ஸ்டேட்டஸ். அதுதான் உண்மை. அதுதான் நீங்க பகவான் இங்க சொல்கிறாரு. Yes, madam. Yes, madam. Normally, we identify ourselves with our superficial experience of body, mind, and life. We experience joy and sorrow as felt by our surface self. Instead, if we go within ourselves and immerse in the divine light that radiates in our deepest part of our being, we can remain unaffected by our outer contacts with the world. We can stand back in our entire consciousness from the pain and pleasure of our body, of our vital being, of our mind. We can handle them as mere experiences without affecting our core and real being. Thank you, sir. Thank you, madam. And if we can go back into ourselves and identify ourselves not with our superficial experience, but with that radiant penumbra of the divine, we can live in that attitude towards the contacts of the world and standing back in our entire consciousness from the pleasures and pains of the body, vital being and mind, possess them as experiences whose nature, being superficial, does not touch or impose itself on our core or real being. வழக்கமாக நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய மேற்புற ஜீவன் மேற்புற இயக்கங்கள் இதனோடு தான் நம்ம வந்து நம்ம ஒன்றுபடுத்திக்கிறோம், ஐக்கியமாயிக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான மேற்புற நிகழ்வுகளும் நம்மளை பாதிக்குது. ஒரு பக்கம் துக்கம் நம்மளை பாதிக்குது, ஒரு பக்கம் மகிழ்ச்சி நம்மளை பாதிக்குது. ஆனால் பகவான் என்ன கூறுகிறார் என்றால்
உள்ளுக்குள்ள நம்மளுக்குள்ள இந்த பெனம்பிரா ஆஃப் த டிவைன் அப்படிங்கிறார். பெனம்பிரா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வெளிச்சத்தை ஒரு வெளிச்சம் ஊடுருவாத பொருள் மறைக்கும் பொழுது அந்த பொருளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆரா மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஒளி வட்டம் இருக்கும். அதுதான் பெனம்பரா அப்படிங்கிறது. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளேயே அந்த இறைவனுடைய ஒளி வட்டம் இருக்கிறது. அந்த ஒளி வட்டம் அதுக்குள்ள நம்ம வந்து நம்ம அதன் வெளிச்சத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளிப்புற நிகழ்வுகளால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா அந்த நம்ம வெளிப்புறத்திலேயே நம்ம இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. அதன் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை பொறி இறை வெளிச்சத்தில் நாம் அதன் 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 உள்ளே நாம் செல்லும் பொழுது இந்த வெளிப்புற பாதிப்புகள் நம்மளை ஒன்றும் செய்யாது. அதனில் இருந்து நாம் அந்த பாதிப்பிலிருந்து விலகி இருக்கலாம் என்று பகவான் கூறுகிறார். நம்மளுடைய இந்த பாதிப்புகள் எல்லாம் எதனால் ஏற்படுகின்றது என்றால் நம்மளுடைய பாடி மைண்ட் அண்ட் லைஃப், உடலில் ஏற்படக்கூடிய மூலமாக ஏற்படக்கூடிய தொடர்புகள், அதனால் ஏற்படக்கூடிய வலி வேதனை, நம்மளுடைய இமோஷனல் பீயிங், இந்த வைட்டல் பீயிங், அதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி பூர்வமான இயக்கங்கள், அதே போல் மனத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸு, அதே போல் கவலை தரும் எண்ணங்கள், இது மாதிரி இந்த பாடி மைண்ட் லைஃப் இது 3 நாள் தான் நம்மளுடைய ஒரு மனிதன் வந்து பாதிப்பு ஏற்படுகிறது. என்ன காரணம்னா அவனுடைய அந்த புறஜீவனில் வாழும் பொழுது இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மெல்ல 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 நம்ம வந்து பழகி கொள்ள வேண்டும். உள்முகமாக வாழ பழகி கொண்டால் இந்த பாதிப்புகளிலிருந்து நாம் முற்றுமாக விலக முடியாட்டும் கூட அதனுடைய பாதிப்பை நாம் குறைத்து கொள்ள முடியும். ஏன்னா நம்மளாம் வந்து ஆர்டினரி பர்சன்ஸு இம்மிடியேட்டாக வந்து கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை பயிற்சி பண்ண முடியும். அட்லீஸ்ட் இதோடைய பாதிப்பினுடைய தீவிரத்தை நாம் குறைத்து கொள்ளலாம். அதுதான் பகவான் இங்கே சொல்கிறார். இங்கே இந்த ஒளி பொருந்திய பாதையில இந்த சைத்திய புருஷன் பற்றி போட்டிருக்கு. எஸ் மேடம். படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம் ப்ளீஸ். ஒவ்வொருவரிடமும் இருக்கும் கடவுட் தத்துவம் தன்னுடைய சாநித்தியத்தின் மூலம் மெல்ல மெல்ல நம்முள்ளே ஒளி, உண்மை, ஞானம், அழகு, இசைவு ஆகியவற்றின் மையம் ஒன்றை உண்டாக்குகிறது. அதுவே சைத்திய புருஷன் எனப்படுவது. அது இறை உணர்வால் உண்டாக்கப்படுகிறது. அதன் செல்வாக்கிற்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதனால் இயக்கப்படுகிறது. அது இறை உணர்வின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியே ஆகும். அதுவே நமது ஜீவனின் மிக ஆழ்ந்த பகுதி. நாம் இறைவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் நமது சைத்திய புருஷனை கண்டுபிடிக்க வேண்டும். நமது புற உணர்வை இறை உணர்வுடன் இணைத்து வைப்பது சைத்திய புருஷனே. அதுவே நம்முள் ஆன்மீக வாழ்வை வளர்ப்பது. இறைவனது சித்தத்தின் ஒழுங்கையும் விதியையும் நமது புற இயல்பில் வெளிப்படச் செய்வதும் அதுதான். உன்னுள்ளே ஒரு நித்திய ஒளியும் ஞானமும் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு அதற்கே உன்னை சரணாகதி செய்யலாம். அதற்கே உன்னை அர்ப்பணிக்கலாம். எல்லா விஷயங்களிலும் அதனாலேயே இயக்கப்படலாம். நிறைய கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப அருமையான வார்த்தைகள் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அன்னையுடைய அந்த மகா வாக்கியங்களில் ஒன்று வந்து ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங், ரிமெம்பர் அண்ட் ஆஃபர், ஸ்டெப் பேக், ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங், அப்புறம் பி கான்ஷியஸ். இது 4 மகா வாக்கியங்களில் ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங் தான் ஒன்று. என்ன காரணம் அப்படின்னா இந்த சைக்கிக் பீயிங் வந்து பண்டைய யோகங்களில் வந்து அவ்வளோ வெளிப்புறமாக சுட்டி காட்டப்படவில்லை. பகவானும் அன்னையும் என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த டேக் த சைக்கிக் ரூட் அப்படிங்கிறாங்க. டேக் த சைக்கிக் ரூட், இந்த சைத்திய புருஷனின் பாதையை நீங்கள் அந்த பாதையின் மூலமாக போனால் அப்போதான் இறைவனை எளிதாக அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து கடினமான பாதை. மற்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த நம்மளே ஃபுல்லாக டிசால்வ் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து இந்த மோஷம் லிபரேட் பண்ணி அந்த பாதைக்கு செல்வது அது ஒன்று. அது போல் தேர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸு. ஆனால் ஈஸியஸ்ட் வந்து இந்த சைக்கிக் பீயிங் தான் என்று பகவானும் அன்னையும்
இந்த பூரண யோகத்தில் நமக்கெல்லாம் காட்டியுள்ள பாதை வந்து சைக்கிக் பீயிங் தான். அதுதான் வந்து எளிதாக மனிதன் வந்து அடையக்கூடியது. அது மாத்திரமில்ல, அந்த அந்த சைத்திய அனுபவங்கள் வந்து இந்த பிறவியில மாத்திரம் நின்று விடாது. இந்த முயற்சி வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த பிறவியில நம்மளால முழுமையாக நாம் அதை அடைய முடியாவிட்டாலும் கூட பின்வரும் பிறவிகளில் முடியும். அதனால தான் இந்த சைக்கிக் பீயிங் வந்து இட் இஸ் அன் இவால்விங் சோல் அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய ஆன்மாவில் பரிணாம வளர்ச்சியூறும் பகுதி எது அப்படின்னா இந்த சைக்கிக் பீயிங் தான். அதனால இது பகவானும் அன்னையும் இதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். I want to add one more thing. Yes, sir. Can I tell? Yes, sir, please. இப்போ அவங்க படித்த சைக்கிக் பீயிங் புத்தகத்துலையும் படித்தது ரொம்ப அருமையாக இருந்தது. However, I feel we are doing a lot of study of Savitri lines every day. We are reciting Lalita Sahasranamam, Vishnu Sahasranamam, so many things. But still, it doesn't take us from a way of life. To go into psychic being, we want some actual method which can be practiced. Is it possible to suggest some methods apart from reading some slogas and other things? நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு எளிதாக பின்பற்றக்கூடிய ஒரு மெத்தட் வந்து அன்னையை நினைத்துக் கொள்வது. நம்மளுடைய அந்த இதயத்தின் ஆழத்தில் அன்னையின் சாநியத்தை நாம் நினைத்துக் கொள்வது. அது வந்து ரொம்ப எளிமையானது அப்படிங்கிறாங்க. ஏன்னா the moment you think of the mother, again mother takes you to the psychic being because it becomes a living presence because மதர்ங்கிறது நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு சாஸ்வதமான உண்மை இல்லையா? அந்த பிரசன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்றோம். And when we concentrate on this எங்கன்னா அந்த நம்மளுடைய அந்த ஹிருதய குஹான்னு சொல்றாங்கல்ல, இந்த சோலார் பிளெக்சஸ், இந்த இதயத்தின் பின் பகுதி, அந்த இடத்துல மதர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. அந்த அப்படி கான்சென்ட்ரேட் பண்ண அவங்கள மதரை நம்ம வந்து நினைச்சு மதருடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த இடத்த இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மனதை ஒருமுகைப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது மெல்ல மெல்ல நம்ம அதனுடனான தொடர்பு ஏற்படுத்துகிறது. இது வந்து இது ஒரு மெத்தட். அன்னை சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இது. அதுதான் சொல்றாங்க, கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க, கான்சென்ட்ரேஷன். இரண்டாவது நம்புங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும். அந்த இடத்துல சைக்கிக் பீயிங் இருக்குது, நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்குது, நம்ம வந்து அதை முயற்சியினால நம்ம வந்து ஆர்வமுற்று அதை உணர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த நம்பிக்கையோட நம்ம வந்து ஆர்வமாக இருந்தோம்னா மெல்ல மெல்ல நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், அந்த சைக்கிக் பீயிங் பற்றி சாவித்திரியில பேஜ் 25ல வந்து பகவான் நல்லாவே சொல்லியிருக்கிறாரு. அதை படிக்கட்டுமா சார்? படிங்க சார் ப்ளீஸ். In the last chamber on a golden seat. சார், யாரோட மைக்கோ ஆன்ல இருக்குங்களா சார்? கிளியரா கேட்கலீங்க. யார் மைக் ஆன்ல தெரியல பாருங்க. மங்கை கொஞ்சம் மைக் ஆஃப் பண்றீங்களா? யார் மைக்னு பார்த்து. Page 525, the finding of the soul. Okay. In the last chamber on a golden seat, one sat whose shape no vision could define. Only one felt the world's unattainable forms, a power of which she was a straying force, an invisible beauty, goal of the world's desire, a son of which all knowledge is a being, a greatness without whom no life could be. Then all departed into silent self, and all became formless and pure and bare. Then through tunnel dug in the last rock, she came out where there shone a deathless sun. A house was there, all made of flame and light, and crossing a wall of doorless living fire, there suddenly
she met her secret soul. Okay, okay. Thank you, thank you. Thank you. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போலாமா? நான் படிக்கட்டுமா சார்? படிங்க படிங்க. There is a vast bliss self, the Anandamaya behind our mental self, the Manomaya. Our mental self is only a shadowy image and distributed reflection of our bliss self. We live only on our surface self, which we call it ourself. But the fact is, the truth of ourselves lies within. Okay. Thank you, thank you. நம்மளுடைய அந்த டிலைட் ஆஃப் பீயிங் வந்து பகவானுங்க அந்த ஆனந்தமயா அப்படிங்கிறாரு, பிளிஸ் செல்ஃப் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய மனோமயா தான், மனோமயம் அதுதான் வெளிப்புறத்தில் இருக்கிறது, அதாவது மென்டல் செல்ஃப் அதுதான் வந்து மேற்புறத்தில் இருக்கிறது. அதற்கு பின்னால் இருப்பது இந்த பிளிஸ் செல்ஃப், ஆனந்தமயா இதுதான் பின்னாடி இருக்கிறது. இந்த நம்மளுடைய அந்த மனோமயம் அது வந்து ஒரு நிழல் அப்படிங்கிறார். எது நிழல்? எதனுடைய நிழல் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமயத்தினுடைய ஒரு நிழல் அப்படிங்கிறார் பகவான். நாம் புற ஜீவனில் வாழ்ந்து கொண்டு அதைத்தான் நாம் நம்மளுடைய உண்மையான பகுதி என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் நம்மளுடைய உண்மையான ஜீவன் நம்முள் ஆழத்தில் இருப்பது. ஸோ எது நம்மளுடைய உண்மையான ஜீவன் என்றால் இந்த ஆனந்தமயம், அதுதான் வந்து நம்மளுடைய உண்மையான ஜீவன். மேற்புறத்தில் இருப்பது மனோமயம் தான். இது ஆனந்தமயத்தின் ஒரு நிழல் போன்ற ஒரு சாயை என்று கருத்தை பகவான் கூறுகிறார். இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொருக்குமே அந்த உள்ளுக்குள்ளே சென்று அந்த ஆனந்தமயத்தை தொட்டு உண்மையான ஒரு ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே அந்த ஸ்கோப் இருக்குது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நம்ம அனைவருக்குமே அந்த பாசிபிலிட்டி இருக்குது, சாத்தியக்கூறு இருக்குது. எந்த சாத்தியக்கூறு என்றால் அனைவருமே நம் உள் ஜீவனுள் சென்று அந்த ஆனந்தமயத்தை தொட்டு நாம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். வெளிப்புற உலகில் நாம் என்னதான் துன்பங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் சந்தித்தாலும் கூட உள்முகமாக சென்று அந்த ஆனந்தமய ஜீவனுடன் தொடர்பு கொண்டால் இந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்ற உண்மையைத்தான் பகவான் இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். பேராகிராஃப் 10 போலாமா? Yes, sir. Paragraph 10. Again, this triple vibration of pleasure, pain, indifference, being superficial, being an arrangement and result of our imperfect evolution, can have in it no absoluteness, no necessity. There is no real obligation on us to return to a particular contact, a particular response of pleasure, pain, or neutral reaction. There is only an obligation of habit. We feel pleasure or pain in a particular contact because that is the habit of our nature has formed. Because that is the constant relation the recipient has established with the contact. It is within our competence to return quite the opposite response, pleasure where we used to have pain, pain where we used to have pleasure. It is equally within our competence to accustom the superficial being to return, instead of the mechanical reactions of pleasure, pain, and indifference, that free
reply of inalienable delight, which is the constant experience of the true and vast bliss self within us. And this is a greater conquest, a still deeper and more complete self possession than a glad and detached reception in the depths of the habitual reactions on the surface. For it is no longer a mere acceptance without subjection, a free acquiescence in imperfect values of experience, but enables us to convert imperfect into perfect, false into true values, the constant but veritable delight of the spirit in things taking the place of the dualities experienced by the mental being. Thank you, sir. Thank you, sir. இந்த பேராகிராஃபில் பகவான் என்ன கருத்தை சொல்கிறார் என்றால், நாம் எல்லோருமே வந்து பழக்கத்தின் காரணமாக புற தூண்டுதலுக்கு 3 விதமான ரெஸ்பான்ஸ், 3 விதமாக நம்ம ரியாக்ட் பண்ணுகிறோம். ஒன்று சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணுகிறோம், மற்றொன்று துக்கமாக ரியாக்ட் பண்ணுகிறோம், மற்றொன்று இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். இது வந்து பழக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு இயல்புதான். ஒரு தொடர்பு நம்மளுக்கு வலியை தருகிறது என்றால், நம்ம வலியைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு மாறான அனுபவத்தை கூட அடைய முடியும் அப்படிங்கிறார். பெயின் இருக்கிற இடத்துல நம்மளால சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படிங்கிறாரு. அது வந்து மனிதனுக்கு சாத்தியம் அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்கிறார் என்றால், இந்த 3 விதமான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை, இந்த ப்ளஷர், பெயின், இது அனுபவங்களை ஒரு மனிதன் உள்வாங்கி அதை ஆனந்தமாக அவன் திருவுரு மாற்றம் செய்ய முடியும் என்கிறார். இது 2 கருத்து. ஒன்று, எது நம்மளுக்கு வலியை கொடுக்கிறதோ அந்த வலியை நம் வலியாக உணரக்கூடிய அவசியம் இல்லை, அதற்கு மாறான எதிர்மறையான இன்பமாக உணர முடியும். இது ஒரு கருத்தை சொல்கிறார். 2வது கருத்து என்ன சொல்கிறார் என்றால், ஒரு வலியை உள்ள நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து வலி, அதே போல இன்பம், இதுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை, இது 3ஐயுமே மனிதன் உள்வாங்கி இதன் எல்லாத்துக்கும் அடிப்படையாக உள்ள ஆனந்தமாக அதை திருவுரு மாற்றம் செய்ய முடியும் என்ற கருத்தை பகவான் இங்கு கூறுகிறார். இது வந்து ஒரு மாறுபட்ட கருத்து. உள்ளே நம்ம விளக்கம், எக்ஸ்பிளனேஷன் போகும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம இதை எக்ஸ்பிளனேஷன் படிக்கிறீங்களா? படிக்கலாமா சார்? படிங்க மேடம், படிங்க ப்ளீஸ். Why do we react external events with a triple vibration of pleasure, pain, and indifference? This is our superficial response. It is an arrangement and result of our imperfect evolution. These responses have no absoluteness, no finality. It is not necessary that we should respond with pain or pleasure to particular stimulus. Our reactions are created by mere habit. Our nature has formed certain habits by which we respond to a particular contact with pleasure, to some other with pain, and to some other without any reaction. It is because that is the constant relation the recipient, that is we, has established with a contact. It is quite within our capacity to return an opposite
response of pain where there used to be pleasure and pleasure where there used to be pain. Thank you, sir. ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தை பகவான் ஒரு இங்கே வைக்கிறாரு. என்னன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து பழக்கத்தின் அடிப்படையில் புற தூண்டுதலுக்கு ஒரே விதமாக நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிறோம். ஒன்று வலி, வேதனை, இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் நம்மளுக்கு இருக்குது. மற்றொன்று அதை இன்பமாக உணர்கிறோம். அப்படித்தான் உணர வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று பகவான் கூறுகிறார். அதாவது இந்த ட்ரிபிள் வைப்ரேஷன் நம்ம பார்த்தோம், பெயின், பிளஷர், the indifference. Again, this triple vibration of pleasure, pain, indifference, being superficial, being an arrangement and result of our imperfect evolution, can have in it no absoluteness, no necessity. There is no real obligation on us to return to a particular contact, a particular response of pleasure, pain, or neutral reaction. There is only an obligation of habit. அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை சொல்றாரு இங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு மேற்புறமான ஒரு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ். இது நம்மளுடைய ஆழத்தின் ஆழத்தில் உள்ள ஜீவனில் இருந்து எழக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்மளுடைய விளைவு, எதிர்விளைவு கிடையாது. இது எல்லாமே வந்து மேற்புற ஜீவனில் இருந்து நாம் செய்யக்கூடிய எதிர்விளைவு, ரெஸ்பான்ஸ். இது வந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட ஒரு இம்பர்ஃபெக்ட். அது பரிணாம வளர்ச்சியில் பரிணாம வளர்ச்சி முழுமை அடையாத நிலையில் அமைந்துள்ள 3 ஏற்பாடுகள். ஏன்னா நம்மளுடைய மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையில இந்த பெயின், பிளஷர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கீழ் உள்ள நிலை அப்படின்னா இந்த ஜடப்பொருள்ல, மேட்டர்ல கிடையாது, அனிமல்ஸ்ல காணப்படுகிறது. ஆனால் மனிதன்கிட்ட தான் இந்த 3மே வந்து ரொம்ப மிகைப்பட்டு காணப்படுகிறது. மனிதனை தாண்டிய நிலையில இதெல்லாம் முற்றிலும் மறைந்து விடுகின்றன. ஸோ பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட ஒரு இடைப்பட்ட பரிணாம வளர்ச்சியின் ஒரு குறைப்பட்ட நிலையில் காணப்படும் செயல்பாடுகள் என்று பகவான் இங்கு கூறுகிறார். இந்த செயல்பாடுகளில் இப்போ வந்து ஒரு புற தூண்டுதல் ஒன்று ஏற்படுது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்று அதை துன்பமாக உணர்கிறோம், இல்லை இன்பமாக உணர்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு அறுதியிட்ட போக்கு கிடையாது. இதெல்லாம் அறுதியிட்ட உண்மை கிடையாது அப்படிங்கிறாங்க. உண்மை கிடையாது என்று பகவான் இங்க சொல்லுகிறார். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அது துன்பத்தை தான் நமக்கு அளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறார். இதுல எல்லாம் வந்து அப்சல்யூட்னஸ் கிடையாது அப்படிங்கிறார். அறுதியிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் நோ ஃபைனாலிட்டி. இது வந்து எப்படி ஏற்பட்டது என்றால் இது வந்து ஒரு பழக்கத்தின் காரணமாக ஏற்பட்டது அப்படிங்கிற காரணத்தை பகவான் சொல்கிறார். நம்மளுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு எப்படி அமைந்துள்ளது என்றால் பழக்கத்தில் சில விஷயங்களுக்கு நம்ம சில விஷயங்களுக்கு மகிழ்ச்சியாக நம்ம ரியாக்ட் பண்ணுகிறோம், சில விஷயங்களுக்கு துக்கப்படுகிறோம். இதெல்லாம் வந்து பழக்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்டவையே என்று பகவான் கூறுகிறார். இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஏற்பட்ட ஒரு உறவு அப்படிங்கன்னா ஒரு கான்டாக்ட், ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு துக்கம்தான் படணுங்கிறது காலமாக ஏற்பட்ட ஒரு உறவு. இந்த உறவின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுகிறது என்று பகவான் கூறுகிறார். என்ன பகவான் இங்க சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்றனா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. என்ன திறமை இருக்கிறது என்றால் அதற்கு ஆன ஒரு எதிர் மறையான ஒரு ரெஸ்பான்ஸை மனிதன் அளிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொடர்பு நம்மளுக்கு வலியை தருகிறது என்றால் வலிக்கு பதிலாக நாம் அதில் மகிழ்ச்சியை காண முடியும். இந்த கெப்பாசிட்டி வந்து மனிதனுக்குள்ள அமைந்துள்ளது என்ற கருத்தை இங்கே பகவான் விளக்குகிறார். அதே போன்று எதிர்மறையாகவும் எது நம்மளுக்கு இன்பத்தை தருகிறதோ அதை துன்பமாகவும் நாம் உணர முடியும் அப்படி என்று பகவான் கூறுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, எது இன்பம் நினைக்கிறோமோ எது துன்பம் நினைக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் அது உண்மை கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து அப்சல்யூட்டா அது உண்மையிலே துன்பமோ, அப்சல்யூட்டா அது வந்து உண்மையிலேயே இன்பமோ கிடையாது. இது பழக்கத்தின் பால் ஏற்பட்டக்கூடிய ஒரு
அனுபவங்களே ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி என்று பகவான் கூறுகிறார். இதுக்கு வந்து ஒரு நிறைய நடைமுறையில் சில அனுபவங்கள் நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து ஒருத்தங்க வந்து வலிக்கு வந்து எதிர்மறையாக ரியாக்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு நடைமுறையில் உதாரணங்கள் இருக்கின்றன. அதாவது சில எக்ஸ்ட்ரீம் கேஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுனா சில பேர் வந்து சர்ஜரி பண்ணிக்கும் பொழுது, ஆப்ரேஷன் பண்ணிக்கும் பொழுது அனஸ்தீசியா இல்லாமல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களால வந்து முற்றிலுமாக வலியை அவங்களால உணரவில்லை. ரீசெண்டாக நான் வந்து ஒரு இன்டர்வியூ நம்மளுடைய சாதகர் நம்முடைய ஆரோவில் இருந்தவர், அவர் ரிச்சர்ட் எகன்பர்கர் அப்படின்னு, நாரத் அப்படின்னு, அவருடைய நண்பர் யூஎஸில் வந்து விளக்கின உண்மை என்னன்னா, அவர் சர்ஜரி பண்ணிக்க போகிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் வந்து அனஸ்தீசியா கொடுக்க ட்ரை பண்ணும்பொழுது அவர் சொன்னார்னா, இல்லை அனஸ்தீசியாவை மறுத்து விட்டார். அவர் எனக்கு அனஸ்தீசியா தேவையில்லை, என்னால் அனஸ்தீசியா இல்லாமலேயே என்னால் வலியை வந்து உணராமல் இருக்க முடியும் என்று மறுத்து விட்டார். அந்த சர்ஜரி நடந்தது. இது நடந்த உண்மை. அது டிவியில் அவர் யூடியூப்பில் நாரத் வந்து இந்த அனுபவத்தை அவர் விளக்கியுள்ளார். அதனால் இது உண்மை. இது நிறையா தடவை நடந்திருக்கு. பிபிசியில் கூட சில இன்டர்வியூஸ் நடந்திருக்கு. சர்ஜரிஸை வந்து அனஸ்தீசியா இல்லாமல் வலியை உணர முடியாமல் சில பேரால் இருக்க முடியும். அதே போல் நமது பகவான் அலிப்பூர் ஜெயிலில் இருந்தபோது அவருக்கு வந்து என்னாச்சுன்னா, அந்த ரெட் ஆண்ட், சிகப்பு கட்டெரும்பு ஒன்று, அது நிறைய கடிக்க ஆரம்பிச்சது. அது ஒவ்வொரு எறும்பு கடியுமே அவர் எப்படி எடுத்துக்கொண்டால் அவர் வந்து ஒரு ஆனந்தமாக எடுத்துக்கொண்டார். அவர் இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியம். அதே போல் நம்மளுடைய ஆசிரமத்தில் வந்து ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெஜிஸ்ட்ராராக இருந்தார். ஜுகல் கிஷோர் முகர்ஜி அப்படின்னு ரெஜிஸ்ட்ராராக இருந்தார். அவர் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தாங்கி தாங்கி நடப்பார். என்ன காரணம் என்றால், அவருடைய காலில் ஆணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான் சொல்லுவாங்க, ஆணின்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுனால தாங்கி தாங்கி நடப்பார். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சர்ஜரி பண்ணிக்க கூடாது, அது வலி இல்லாமல் இருக்குமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்கிறார் என்றால், நான் ஒவ்வொரு தடவையும் வலிக்கும் பொழுதும் மதர் மா என்று கூறிக்கொள்வேன். எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு தடவையும் வலிக்கும் பொழுது நான் வந்து அன்னையை நினைத்துக் கொள்வேன். அந்த வலி இல்லாவிட்டால் இந்த அன்னையை நினைத்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று அவர் கூறுகிறார். அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு புறத்தூண்டுதல்களுக்கும் ஒரே மாதிரி தான் ஒரு மனிதன் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறுபட்டும் ஒரு மனிதன் ரியாக்ட் பண்ண முடியும். இந்த கருத்தை வந்து பகவான் இங்க கூறுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? விளக்கம் தேவையா? அதுல சார், இதுல வந்து மாறுபட்டு நினைக்க முடியும் அப்படின்றது வந்து பிராக்டிக்கலா முடியாதது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு வலி இருக்குன்னா வலி இருக்குதான். ஈவன் நீங்க சொன்ன அவர் கூட வந்து ஹி ஃபீல்ஸ் த பெயின். பட் அந்த பெயின் வரும் பொழுது நான் வந்து மதரை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்றார். ஆக்சுவலி ஹி வாஸ் ஃபீலிங் த பெயின். அதை வந்து அவர் ப்ளஷரா மாத்திக்கல, an opportunity to think and call the motherன்னு தான் எடுத்துட்டார் ஃபர்ஸ்ட். வேறஸ் இங்க வந்து ஆனந்த ரெட்டியோட இதுல வந்து மதர் ஒரு மெத்தடே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றார். நான் அதை படிக்கிறேன் சார். மதர் சொல்லியிருக்கிறது தான் படிக்கலாமா சார்? ப்ளீஸ் படிங்க மேடம். நவ் இது வந்து ஆனந்த ரெட்டி சொல்லியிருக்கிறது. Now before we go further, I would like to read something from the mother. It is a short passage where she explains this in a lucid manner. She says, for example, you have cut your finger. There is a nerve that has been affected, and so the nerve quickly goes to tell the brain up there that something has happened which is wrong here.
That is what gives you the pain to awaken your attention to tell you, you know, there is something wrong. Then the thought immediately feels anxious. What is wrong? Oh, how it hurts, etc., etc. Then returns to the finger and tries to arrange what is not yet destroyed. Usually, one puts up a small bandage. But in order not to have the pain, if it hurts very much, you must simply cut the connection by thought, saying to the nerve, now remain quiet. You have done your work. You have warned me. You don't need to say anything any longer. Cough. I am stopping you. And when you do it well, you suffer no longer. It is finished. You stop the pain completely. That is the best thing. It is infinitely preferable to telling yourself that it is painful. இது மதர் சொல்லியிருக்கிறது சார். ஸோ யூ ஹாவ் டு கட் ஆஃப் த தாட் தட் இட் இஸ் பெயினிங் அப்படின்றது தான் மதர் சொல்லியிருக்கிற வழி. கரெக்ட். நீங்க சொன்ன கருத்து வந்து பிசிக்கல் லெவல்ல வலி இருக்கும்போது முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? இல்லையா? பிசிக்கல் லெவல்ல வலி, அதாவது வலி வந்தோன்னு வலியை உணராம இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அது 99% வந்து அந்த வலியை நம்ம உணர்றோம் இல்லையா? அது அது வந்து ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தான் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கும் பொழுது அனேஸ்தீசியா இல்லாமல் பண்ணிக்கிறது. சில பேர் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ். மெஜாரிட்டி 99.99% வந்து ஒரு உடம்புல வலி இருக்கிற பொழுது அதை வந்து உணராம இருக்க முடியாது இல்லையா? அது 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 வந்து கடினம். நீங்க சொல்றது கடினம். அதேதான், அந்த கருத்தை தான் பகவானும் சொல்கிறாரு. 12th பேராகிராஃப்ல வருது. அது அதாவது 3 விதமான நம்மளுக்கு வந்து வெளி உலகத்தில் 3 விதமான தொடர்புகள் ஏற்படுகின்றன. ஒன்று வந்து மனோமயமான தொடர்பு. மனோமயமான ஒரு பிரச்சனை வந்து நம்மளை வந்து பாதிக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு சம் திங்கிங் இல்லையா? எல்லாருக்குமே இது இருக்கக்கூடிய அனுபவம். மன அளவுல அதை நம்மளால விலக்கி கொள்ள முடியும். ஓகே, அந்த ஒரு டிஸ்டர்பிங் தாட்ஸ்ல இருந்து நம்மள விலக்கி கொள்ள முடியும். அது பாசிபிள். இரண்டாவது, உணர்வு மூலமான தாக்குதல்கள். ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட்டை பார்க்குறோம், ஒரு ஷாக்கிங் விஷயம் நடக்குது, இல்லை நம்மள ஒருத்தர் இன்சல்ட் பண்றாங்க, நம்மள இது மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குது இல்லையா? அதுக்கு வந்து நம்ம மன உளைச்சலுக்கு வந்து அதாவது உணர்ச்சி மயமா நம்ம பாதிக்கப்படுகிறோம் இல்லையா? இமோஷனல் லெவல்ல, நம்மளுடைய வைட்டல் லெவல்ல பாதிக்கப்படுகிறோம். இதுல இருந்தும் நம்மளை விலக்கி கொள்ள முடியும். மனத்தின் ஆளுமையினால் நம்மளுடைய உணர்ச்சிகளை நீக்கி நம்மளால வந்து இதனுடைய பாதிப்புக்கு நம்மளை ஆளாக்கி கொள்ளாமல் இருக்க முடியும், சாத்தியம். ஆனால் உடலில் நம்மளுக்கு வந்து நேரடியாக ஒரு வலியோ ஒரு வேதனையோ வரும் பொழுது அந்த வலியை உணராமல் இருக்க முடியாது. அதுதான் உண்மை இல்லையா? அது ஏன் முடியாதுங்கிறது பகவானுங்க விளக்குகிறார் ரொம்ப அழகா. நீங்க சொன்ன கருத்து உண்மை. நீங்க சொன்ன கருத்தே தான் பகவான் சொல்லுகிறார். சொல்லி என்ன காரணத்தினால அது முடியாது, அதுக்கு என்ன மாற்று இருக்குன்னு முடிகிற. இப்ப 3 விதமான மனிதனுக்கு வந்து 3 விதமான நிலையில வெளி உலகத்தினோட தொடர்பினால பாதிப்பு ஏற்படுகிறது. மனத்தில் நலைவுல, உணர்ச்சியின் அடிப்படையில. இது ரெண்டையுமே மனிதனால வென்றுவிட முடியும். ஆனால் உடம்புல வலி வர்றப்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா we are matter, we are made of matter, we are the slave of matter இல்லையா? அதை வென்று வருது வந்து ஒரு மனிதனுக்கு கஷ்டம். அது வந்து நீங்க சொன்னது 100% உண்மை. எகைன் அதையும் எப்படி நம்ம மீண்டு வருவது அப்படிங்கிறத பத்தி அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மெத்தட் வந்து மதர் சொன்ன மெத்தட் வந்து அந்த நர்வ் வரதுனால அதோட கான்டாக்டை கம்ப்ளீட்டா கட் பண்ண சொல்றாங்க. அந்த நர்வ் சென்டர்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த தொடர்பை கம்ப்ளீட்டா கட் பண்ண உடனே அதோடைய பாதிப்புல இருந்து விலகிக்கலாம் அப்படிங்கிறது மதர் சொல்லக்கூடிய மெத்தட் சொல்றாங்க. அதுவும் உண்மை. பகவான் நடைமுறையில பார்த்தோம்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? நடைமுறையில எல்லாருக்குமே வலியும் வேதனையும் வந்து மேல முடிவதில்லை. எதனால பண்ண முடியறதில்லை அப்படிங்கிற காரணத்தை பகவான் விளக்குறார் 12th பேராகிராஃப்ல. இதே இதை விளக்குறார். ஏன் பிசிக்கல் லெவல்ல வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு again what is a solution, he gives a solution for that. நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கு விளக்கம் வந்து தெளிவா கிடைக்கும். அதுதான் சொல்ல வந்தேன் நான். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.
இப்போ எக்ஸ்பிளனேஷன் போகலாமா? படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம் ப்ளீஸ். Is it necessary that we should respond to contact only with the three modes of pleasure, pain, and neutrality? Sri Aurobindo says it is not so. We have within us the true bliss self. The constant experience of this true self is its inseparable delight. Therefore, it is within our capacity to respond to our contacts, that is, whether they are pleasant or unpleasant, with this delight that is within us. This is the greater victory for us over our own selves. We are in a more complete and deeper possession of ourselves. This is a better reaction than the glad and detached acceptance of our habitual surface reactions into ourselves. What happens when we respond with this delight to our contacts? We no longer passively accept all the experiences as we receive them, but subject them to a process of evaluation. We do not accept their imperfect values as they are, but we convert the imperfect into perfect, false into true. The imperfect experiences of the duality of our mind are replaced by the real delight of the spirit in things. What Sri Aurobindo conveys in this paragraph is that in addition to not reacting to pain and pleasure, each one of us has a capacity to transform pain and pleasure to divine Ananda. Thank you, sir. Thank you. இந்த பேராகிராஃபில் பகவான் வந்து இந்த பாசிபிலிட்டியை சொல்றாரு. இது வந்து சாத்தியம் அப்படிங்கிறார். அதாவது முடியுது முடியலைங்கிறது வேற விஷயம். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பரிணாம வளர்ச்சியில் நம்ம ஒரு முழுமையடையாத நிலைமையில இருக்கிறதுனால நம்ம வந்து அது ஒன்று. இரண்டாவது, நம்ம வந்து அந்த புறஜீவனிலேயே வாழ்கிறோம். அதனால நம்ம வந்து ஒரு ஹேபிச்சுவலாக ரியாக்ட் பண்ணுறோம். இது மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுறோம். ஒரு புறத்தூண்டுதல் ஒரு மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபிக்ஸடாக ஒரே மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம அது மாதிரி இருக்க நம்ம பழகி கொண்டுள்ளோம். அதனால தான் நம்ம முடியறதில்ல. ஆனால் மனிதனுக்குள்ள சாத்தியம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்கிற காரணத்தை பகவான் கூறுகிறார். இட் இஸ் ஈக்குவலி வித்தின் அவர் கம்பீட்டன்ஸ் டு அக்கஸ்டம் த சூப்பர்ஃபிஷியல் பீயிங் டு ரிட்டர்ன் instead of the mechanical reactions of pleasure, pain, and indifference, that free reply of inalienable delight, which is the constant experience of the true and vast bliss self within us. And this is a greater conquest, a still deeper and more complete self-possession than a glad and detached reception in the depths of the habitual reactions on the surface. நம்ம வந்து இந்த ஒரே மாதிரி தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மளுக்கு எழுகிறது. நம்ம ரியாக்ட் பண்ணலைன்னா கூட இருக்கிறவங்க ஐயோ அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னான்னா உடனே நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். இது வந்து பழக்கத்தில் ஏற்பட்டது. பகவான் என்ன சொல்கிறார் என்றால், அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைங்கிற காரணத்தை அந்த கருத்தை தான் இங்கே பகவான் கூறுகிறார். என்ன காரணம்னா, நம்மளுக்கு உடல் நம்மளுக்கு ஆழ் நிலையில் உள்ளது அந்த ஆனந்தமயம், த பிளிஸ் செல்ஃப். இது அதனுடன் இணைந்தது தான் அந்த இன்செப்பரபிள் டிலைட். ஆனந்தம்ங்கிறது அதனோட இணைந்தது. அதனால இதனுடன் நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது புறஜீவனில் இருந்து உள் சென்று நம்முடைய ஆழ் ஜீவனுள்ள இந்த ஆனந்தமயத்தின் தொடர்பில் நாம் இருக்கும் பொழுது வெளிப்புறத்தில் வரக்கூடிய தொடர்புகளுக்கு ஒரே மாதிரியாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்ற கருத்தை தான் பகவான் இங்கு முன்வைக்கிறார். அந்த திறமை வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது என்ற கருத்தை அவர் உள்வைக்கிறார். இது வந்து ஒன்று, அதுக்கெல்லாம் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி இன்டிஃபரண்டாக எடுத்துக்கிறது, பாராமுகமாக இருப்பது. பகவான் அதை இங்கே கூறவில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து அந்த எல்லாத்தையுமே உள்ள வாங்கிக்கிட்டு எல்லா அனுபவங்களையும் உள்ள வாங்கி அதை வந்து ஆனந்தத்தின் அடிப்படையில் பார்த்து அதன் மூலம் அதை ஆனந்தமாக கன்வெர்ட் நீங்க மாற்றம் செய்ய முடியும் என்ற கருத்தை வைக்கிறார் இங்க.
நம்ம என்ன காரணம்னா நம்ம வந்து ஒரு துன்பம் நமக்கு மனதில் துயரம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நம்முடைய என்ன காரணத்தினால் ஏற்படுகின்றன என்றால் நம்முடைய தவறான மதிப்பீடுகளினால் ஏற்படுகின்றன என்று பகவான் கூறுகிறார். இம்பர்ஃபெக்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறார். இதுதான் காரணம். ஏன் இதனால தான் காரணம் அப்படின்னா, 2 மனிதர்களை எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மனிதர்களும் ஒரே விஷயத்துக்கு 2 மனிதர்கள் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவதில்லை. ஒருத்தங்க வந்து அதை ஒரு லைட்டாக எடுத்துப்பாங்க, ஒருத்தங்க சீரியஸாக எடுத்துப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சுய மதிப்பு கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அது அமைகிறது. அதனால தான் சொல்கிறாங்க, நம்ம வி ஆர் அசைனிங் இம்பர்ஃபெக்ட் வேல்யூஸ். நம்ம லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து இம்பர்ஃபெக்ட் வேல்யூஸ், மதிப்பீடுகள் வந்து தவறான மதிப்பீடுகளை தருவதனால் நம்ம வந்து நம்மளுடைய ரெஸ்பான்ஸை வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறார். ஒன்ஸ் நம்மளுடைய ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுடைய ஆழ் ஜீவனுள்ள இந்த ஆனந்தமயத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது we can convert these imperfect reactions to perfect reactions. அதே போல் இந்த false into true, நம்மளால் இதை மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறார். என்ன காரணம்னா நம்ம மனிதன் இருக்கக்கூடிய நிலைமை வந்து நம்மளுடைய இந்த இருமை அடைந்த மனத்தின் ஆளுமையில் மனிதன் வழிகிறான். அதை வந்து நம்மளுடைய உண்மையான ஜீவனில் இருந்து நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது அந்த ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி உள்ள அந்த உண்மையின் அடிப்படையில் நம்மளால் வந்து செயல்பட முடியும். இதுதான் முக்கியமான கருத்து. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆனந்தமாக we can convert everything to ஆனந்தா. இது வந்து தியரிட்டிக்கலி அவர் பகவான் சொல்லக்கூடியது வந்து உண்மை என்றாலும் கூட நடைமுறையில் நம்ம பார்க்கறது வந்து கடினமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் என்ன இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அதோட தீவிரத்தை வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன நம்ம அறியக்கூடிய உண்மை என்றால், ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, துன்பங்கள் எல்லாமே வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரூ வேல்யூ கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது பாதிக்கிறதுனால அதுக்குன்னே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரூ வேல்யூ கிடையாது. அது அந்தந்த மனிதனை பொறுத்து இருக்கு. அதனால நம்மளோட ஒன்ஸ் இதுலேருந்து விலகி இது ட்ரூ கிடையாது, நம்ம இது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற உண்மையை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா முற்றிலுமாக அதனுடைய பாதிப்பிலிருந்து விலக முடியவிட்டாலும் கூட அதனுடைய பாதிப்புகளின் தீவிரத்தை நம்மளால குறைத்து கொள்ள முடியும். அதுதான் இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இங்க paragraph 11 போலாமா? Yes. Paragraph 11. In the things of the mind, this pure habitual relativity of the reactions of pleasure and pain is not difficult to perceive. The nervous being in us, indeed, is accustomed to a certain fixedness, a false impression of absoluteness in these things. To it, victory, success, honor, good fortune of all kinds are pleasant things in themselves, absolutely, and must produce joy as sugar must taste sweet. Defeat, failure, disappointment, disgrace, evil fortune of all kinds are unpleasant things in themselves, absolutely, and must produce grief as wormwood must taste bitter. To vary these responses is to it a departure from fact, abnormal and morbid. For the nervous being is a thing enslaved to habit, and in itself the means devised by nature
for fixing constancy of reaction, sameness of experience, the settled scheme of man's relations to life. The mental being, on the other hand, is free, for it is the means she has devised for flexibility and variation, for change and progress. It is subject only so long as it chooses to remain subject, to dwell in one mental habit rather than in another, or so long as it allows itself to be dominated by its nervous instrument. It is not bound to be grieved by defeat, disgrace, loss. It can meet these things and all things with a perfect indifference. It can even meet them with a perfect gladness. Therefore, man finds that the more he refuses to be dominated by his nerves and body, the more he draws back from implication of himself in his physical and vital parts, the greater is his freedom. He becomes the master of his own responses to the world's contacts, no longer the slave of external touches. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. இங்கே பகவான் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறார். என்னன்னா, நம்ம வந்து 3 விதமான செயல்பாடுகள் இருக்கும். உடலின் அடிப்படையில் செயல்படுவது, 2வது மனத்தின் அடிப்படையில் செயல்படுவது, 3வது உணர்ச்சியின் அடிப்படையில் செயல்படுவது. பாடி, பிசிக்கல், இது ரெண்டுமே ஒரே நிலை. மென்டல் லெவலில் 2வது நிலை. 3வது வைட்டல், அதை வந்து பகவான் இங்கே வந்து நர்வஸ் சென்டர் அப்படிங்கிறார். நர்வஸ் பீயிங் அப்படிங்கிறார் பகவான். நர்வஸ் பீயிங், மென்டல் பீயிங், ஃபிசிக்கல் பீயிங், இது 3. இதில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அவனுடைய மனதின் ஆளுமையினால் இந்த உடல் மற்றும் உணர்ச்சி இதனுடைய அதீத செல்வாக்கிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறார். எப்பொழுது அப்படின்னா, ஒரு மனம் வந்து ஏன்னா மனத்திற்கு அந்த திறமை உண்டு அப்படிங்கிறார். மனிதனுக்கு இயற்கையிலேயே மனிதனுடைய மனத்துக்கு வந்து எல்லாத்துலேயும் எல்லா வித பிரச்சனையிலையும் டிட்டாச்சாக இருக்கக்கூடிய திறமையை வந்து அந்த மனிதனுடைய மனத்திற்கு உண்டு. இந்த மனதினுடைய எண்ணங்களின் வலிமையினால நம்மளுடைய ஒரு மனிதன் உணர்ச்சி பூர்வமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல அவன் தன் உடலுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த 2 விதமான பிரச்சனைகள்லேருந்து, அதோடைய பாதிப்புலேருந்து மனிதன் வந்து விலக முடியும் அப்படிங்கிறாரு. சராசரி மனிதனுக்கே இது சாத்தியம், யோகிகளுக்கு தான் சாத்தியம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சராசரி மனிதனுக்கே மனிதன் வந்து தன்னுடைய மனோ வலிமையினால், மனத்தின் ஆளுமையினால் அவன் உணர்ச்சிகளுக்கு ஆளாக்கப்படாமல் இருக்க முடியும். அதே போல உடலினால் ஏற்படும் விளைவுகளின் பாதிப்புக்கு முற்றிலும் ஆளாக இருக்க முடியாவிட்டாலும் கூட அதோடைய பாதிப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். இந்த ஒரு அருமையான கருத்தை தான் பகவான் இங்கே சொல்கிறார். ஏன்னா அந்த மனோமய புருஷனுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அதனுடைய செல்வாக்கினால் மற்ற பாகங்களை மனிதன் அதனுடைய ஆளுமையில் கீழ் கொண்டு வந்து செயல்பட முடியும். இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். படிங்க மேடம். ஓகே மேடம், நீங்க படிக்க பாருங்க. பரவாயில்ல மேம், படிங்க. Thank you, madam. Sri Aurobindo says, man with his mind has the capacity to understand the relativity, meaning have no value in itself, but purely dependent on circumstance of reactions of pleasure and pain that are purely caused by habit. The pleasures and pain are always short-lived. That which causes
pleasure or pain need not produce the same effect. Similarly, that which causes pleasure and pain today may not do so in some other times. Whereas we have the nervous being, emotional being in us. Its reactions are not bound by reasons. It has a sense of fixedness or a false sense of absoluteness, meaning have value in itself, not dependent on anything. About the pleasure and pain, it values success, victory, and good fortune of all kinds as pleasant in themselves, and that they must always produce joy as sugar always tastes sweet. In the same way, it takes defeat, failure, disappointment as unpleasant events in themselves, and they must always produce grief as warm wood, a bitter herb, must taste bitter. This is its normal way of reaction to positive and negative events. To react in any other way is considered abnormal and sick, because the nervous being is a slave of habit. Nervous being is the means by which the nature has fixed the constancy of reaction, sameness of experience, and a settled pattern of man's relations to life. Thank you, sir. Thank you very much, madam. Thank you. நர்வ் இதில் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இது வந்து நர்வஸ் பீயிங் சொல்கிறது மனிதன் பகவான் சொல்கிறது நம்மள இமோஷனல் பீயிங். இதுதான் மனிதனுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய பிரச்சனைகள் யாராக இருக்கட்டும், சராசரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த இமோஷனல் பீயிங் வந்து இந்த நர்வஸ் பீயிங் தான் மனிதனை வந்து தவறாக ரியாக்ட் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய இது எந்த போர்ஷன் அப்படின்னா இந்த பகுதி தான். The nervous being in us indeed is accustomed to a certain fixedness, a false impression of absoluteness in these things. To it, victory, success, honor, good fortune of all kinds are pleasant things in themselves, absolutely, and must produce joy as sugar must taste sweet. Defeat, failure, disappointment, disgrace, evil fortune of all kinds are unpleasant things in themselves, absolutely, and must produce grief as wormwood must taste bitter. இது மனிதனுடைய அந்த உணர்ச்சி மயமான பாகம் எப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். அது மாதிரி பழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளது என்று பகவான் கூறுகிறார். ஆனால் அந்த மைண்டுக்கு தான் அந்த பகுத்தறியும் திறமையும் இருக்குது. ஏன்னா மைண்டால முடியும். ஓகே, ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இது இப்போ நடக்குது, இதுக்கு வந்து நாளைக்கு இந்த விஷயத்துக்கு தீவிரம் இல்லாமல் போயிடும், இதுக்கு முக்கியத்துவம் தர வேணாம், இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு மனசு சொல்லும். ஆனால் உணர்ச்சி அப்படி கிடையாது. இம்மிடியேட்டாக கோவம் வர்றது, இம்மிடியேட்டாக அப்செட் ஆகாது, இதெல்லாமே உணர்ச்சி, நர்வஸ் பீயிங். அதுக்கு வந்து அந்த சிந்திக்கிற மனோபாவம் கிடையாது. எல்லாவற்றையுமே அது வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு அதிக வேல்யூ கொடுத்து, அதுவே உயிர் போகிற விஷயம் அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரியாக்ட் பண்ணோம். அதுதான் நர்வஸ். அதனால தான் வந்து நிறைய தவறுகள் வந்து நடக்கிறதுக்கு காரணமே மனிதனுடைய இந்த இயல்பில் இருந்து மனிதன் செயல்படுவதன் காரணமாகத்தான் தவறான நிகழ்ச்சிகள்லாம் மனிதனுக்கு நடக்கிறது. எப்பேற்பட்ட தீமையும் பார்த்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் தீமை காரணமே மனிதன் வந்து அந்த உணர்ச்சி மயமான பகுதியிலிருந்து செயல்படுவது தான் காரணம். ஆனால் மனத்துக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி உண்டுன்னா பகுத்தறியும் தன்மை உண்டு. அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு தவறான ரியாக்ஷன் பண்ணக்கூடாது என்று மனத்திற்கு நல்லாக தெரியும். ஆனால் இந்த நம்மளோட இமோஷனல் பீயிங்க்கு வந்து அப்படி கிடையாது. இமோஷனல் பீயிங் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வெற்றி அடையிறது, அதே போல் ஒரு ஒருத்தனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடக்குது, குட் ஃபார்ச்சூன் வருது அப்படின்னா அது என்ன எப்படி எடுத்துக்குது அப்படின்னா அதெல்லாம் உண்மையிலேயே அதில் மகிழ்ச்சி இருக்குது, அதில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு அதுக்கு வந்து வேல்யூ, அதீத மதிப்பு கொடுத்து எப்படி நம்புகிறது என்றால், எப்படி வந்து ஒரு சுகர் வந்து எப்பொழுதுமே இனிப்பாக இருக்கும், அது எப்படி இருக்குமோ அதே போல இத்தகைய அனுபவங்கள் நமக்கு மகிழ்ச்சியை
தான் தரும் என்று உறுதியாக நம்புகிறது. எது நம்புகிறது என்றால் நம்மளுடைய அந்த உணர்வு மையம், நர்வஸ் பீயிங் வந்து இது மாதிரி இந்த விஷயம் சக்சஸ் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியை தரும், விக்ட்ரி அப்படின்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும், ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா அது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு அது வந்து நம்புகிறது. அதுதான் காரணம் அதுக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. அதுதான் உண்மை. அதே போல எதிர்மாறான விளைவுகள் நடக்கிறது இல்லையா? இந்த டிஃபீட், ஃபெயிலியர், தோல்வி, ஏமாற்றம், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சியை தராது. இது 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 மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் செயல்பாடு நடக்கும் பொழுது நான் துக்கப்படுவேன் என்று அது நம்புகிறது. நம்மளுடைய எமோஷனல் செல்ஃப் நர்வஸ் பீயிங் நம்புகிறது. எப்படின்னா ஒரு கசப்பான இலையை நம்ம சாப்பிட்டா எப்படி கசப்பு உண்டாகுமோ அது போல அது நம்புகிறது. இது வந்து தவறு என்று பகவான் கூறுகிறார். நார்மல் வேல் இது அது என்ன இல்லை ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த இமோஷனல் செல்ஃப் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவன் வந்து வேதனைப்பட்டுதான் ஆக வேண்டும். அதே போல ஒரு வெற்றி வரும்போது அவன் மகிழ்ச்சி அடைந்துதான் ஆக வேண்டும். அது மாதிரி அடையாமல் ஒரு மனிதன் இருந்தான் என்றால் அவன் வந்து ஒரு அப்நார்மல் பர்சன் அப்படின்னு இது நம்புகிறது. ஏன்னா நார்மல் வே வந்து இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ரூல், ஒரு பழக்கத்திற்கு அது ஆளாக்கி இருக்கிறது. அதான் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய அந்த இமோஷனல் பீயிங், நர்வஸ் பீயிங் வந்து ஒரு பழக்கத்திற்கு அடிமை அப்படிங்கிறார். இட்ஸ் எ ஸ்லேவ் ஆஃப் ஹேபிட் என்ற கருத்தை பகவான் சொல்கிறார். ஆனா இது இயற்கையில் இயற்கை வந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான். அந்த ஒரே மாதிரி ரியாக்ஷன், ஒரே மாதிரி அனுபவம், இதெல்லாம் எதுக்குன்னா மனிதன் வாழ்வினுடான உறவில் ஏற்பட்ட ஒரு 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 செட்டில்டு பேட்டர்ன், ஒரே மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது இந்த இயற்கை, அவ்வளவுதானே ஒழிய இதிலெல்லாம் அறுதியிட்ட உண்மை கிடையாது என்ற கருத்தை பகவான் கூறுகிறார். இதில் என்ன முக்கியமான பகவான் என்ன கூற வருகிறார் என்றால், இந்த நம்மளுடைய இமோஷனல் நர்வஸ் பீயிங் வந்து தவறான வழியில் செயல்படுகிறது என்று பகவான் கூறுகிறார். அது வந்து அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாடுகளில் செயல்படுவது இல்லை என்ற கருத்தை இங்கு கூறுகிறார் பகவான். அடுத்த போர்ஷன் போலாமா? எக்ஸ்பிளனேஷன் படிக்கிறீங்க சார்? அப்போ இது வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் இவால்வேஷன் தானே சார்? இது ப்ராசஸ் ஆஃப் இவால்வேஷன் தானே இது? இப்போ வெளியில் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சைக் பீயிங்க்கு வந்து இட் இஸ் கெட்டிங் த ப்ராசஸ் விஷயங்கள். அதாவது இது மூலமா நாம வந்து உள்நோக்கி செல்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு தருது. இல்ல நம்ம இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள்ல வந்து இது வந்து குறைப்பட்ட செயல்பாடுகளா இருக்கு. இப்ப புறஜீவன்ல வாழ்கிறோம். நம்ம வந்து எல்லாருமே சர்ஃபேஸ் பீயிங்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் த மனிதர்கள் வாழ்கிறார்கள். அதுல வந்து 3 விதமான வெளி உலக தொடர்பினால் 3 விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. வெளி உலக தொடர்பு இருக்கு. வெளி உலக தொடர்பு இல்லாமல் எந்த மனிதனாலும் உயிர் வாழ முடியாது. இந்த வெளி உலக தொடர்புனால 3 விதமான பாதிப்பு ஏற்படுகின்றது. ஒன்று நம்மளுடைய உடல்ல பாதிப்பு ஏற்படுகிறது. உடல்ல ஒன்று ஆனந்தம் ஏற்படுகிறது, இல்லை வலி ஏற்படுகிறது. இரண்டாவது மனத்தளவுல பாதிப்பு. எப்படின்னா, ஒன்று நல்ல சிந்தனை ஒரு நல்ல சிந்தனை வருது, அதே போல தீயான சிந்தனையும் வருது. ஸோ மனத்தில் அளவிலான பாதிப்பு. மூன்றாவது இந்த வைட்டல் பீயிங், நம்முடைய இமோஷனல் பீயிங், அது பாதிக்கப்படுகிறது. ஒரு துக்கம், ஏமாற்றம், அது வந்து அப்செட் ஆகிடுது. அதே போல் வெற்றி, இதெல்லாம் வந்து அது அதீத மகிழ்ச்சி அடைகிறது. இது வந்து இமோஷனல் பீயிங். பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து உண்மையான வேல்யூ கிடையாது அப்படிங்கிறார். இதில் வந்து ட்ரூத் கிடையாது அப்படிங்கிறார். அதில் ஒவ்வொரு பாகமாக அவர் விளக்குகிறார். இப்போ வந்து இந்த பேராகிராஃப் என்ன பகவான் சொல்ல வருகிறார் என்றால், நம்மளுடைய நர்வஸ் பீயிங், இமோஷனல் பீயிங் வந்து இது மாதிரி ஒரு பழக்கத்தில் ஒரே விதமான ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து அது வந்து அதையே பழக்கத்தில் ஏற்படுத்தி உள்ளதால் அது அதே மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஆனால் அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை பகவான் சொல்லுகிறார் இங்கே. அது வந்து மனிதனை பாதிக்கிறது இல்லையா? தவறான ராங் ரியாக்ஷன்ஸ் வந்து மனிதனை தானே பாதிக்குது. ஆமா, மனிதனை பாதிக்குதுனா கூட அப்போ ஒரு வலி நமக்கு வருது,
அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம எதிர்மறையாக நம்ம வரலாம்னு சொல்றாரு. அந்த இல்ல, இந்த எதிர்மறைக்கு இந்த வரது இந்த இடத்துல பகவான் சொல்றது இந்த பேராகிராஃப்ல இமோஷனல் பீயிங், நம்ம அது இமோஷனல்னா பிசிக்கல் பெயின் சொல்ல வரல, இமோஷனலா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த இமோஷனலா பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா கான்ஸ்டன்சி ஆஃப் ரியாக்ஷன். ஒரே மாதிரி இப்ப பாடி லெவல்ல ஒத்துக்கலாம், நெருப்பு சுட்டா வலிக்குங்கிறது கான்ஸ்டன்ட், அது ஒத்துக்கலாம். அது ஆனா இமோஷனல் லெவல்ல பார்க்க ஈவன் பகவான் அதை கூட மாற்ற முடியும் என்று கூறுகிறால். இருந்தாலும் இங்க இமோஷனல் லெவல்ல பார்க்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து பழக்கத்தின் பால் ஏற்பட்ட ரியாக்ஷன்ஸ் தான் அப்படிங்கிறார் பகவான். அதுல வந்து அப்சல்யூட்னஸ், அதுல வந்து அறுதியிட்ட உண்மை கிடையாது அப்படிங்கிறார். ஒரு விக்டரி, ஒரு வெற்றின்னு வந்தா மனிதன், எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. தோல்வி அப்படின்னா தோண்டு போறாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று பகவான் கூறுகிறார். இது எப்பொழுது இந்த ராங் வேல்யூஸை மனிதன் வந்து ஒரு மனத்தின் மூலமாக இந்த ராங் வேல்யூஸை, ராங் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறார். மனத்தின் மூலமாகவே பண்ண முடியும் அப்படிங்கிறார். அதுதான் சொல்ல வராது இங்க. பின்னாடி அழகா சொல்லுவார், மனத்தின் மூலமாகவே நீங்க வந்து உங்களுடைய இமோஷனல் பார்ட் நீங்க கண்ட்ரோல் பண்ணி ராங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும். இது சாதாரண மனிதனுக்கு சாத்தியம், யோகிகளுக்கு தான் சாத்தியம்னு சொல்ல வரல. ஒரு சாதாரண மனிதனுக்கே, எந்த மனிதன் வந்து மனத்தின் ஆளுமை வலிமையாக உள்ளதோ அவனால் அந்த இமோஷனல் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நல்ல பேலன்ஸ்டு பர்சனா அவனால வாழ்க்கையை வாழ முடியும். அதான் அந்த ஈகோல இருந்து வெளியில வந்து அது புரியும். அஃப்கோர்ஸ் எல்லா ஈகோங்கிறது மூன்று லெவல்லையும் செயல்படும் இல்லையா. இமோஷனலையும் ஈகோ இருக்குது, மனதிலையும் இருக்கு, உடல்லையும் இருக்குது. இவர் சொல்லக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா ஈகோ பத்தி இங்க சொல்ல வரல. அஃப்கோர்ஸ் ஈகோ தான் அடிப்படை எல்லாத்துக்குமே காரணம். தட்ஸ் a different issue. இங்க என்ன சொல்றாரு, நம்மளுடைய இமோஷனல் நர்வஸ் சென்டர் வந்து பீயிங் வந்து எப்படி ராங்கா ரியாக்ட் பண்ணுது, எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கருத்து தான் சொல்ற வராங்க. சார் சொல்லுங்க மேடம். ஒன்னு சொல்லுங்க சார். அதாவது இப்போ எனக்கு என்ன தோணுச்சுங்க சார், இப்போ குழந்தைய வந்துங்க சார் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தங்களை மறந்துங்க என்ன கொடுத்தாலும் அப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல ஏதாவது கொசு கடிச்சாலும் அவங்களுக்கு தெரியறது இல்லைங்க. அப்படி அந்த ஒரு மன உணர்வுல அப்படி இல்லாத வெளியில அந்த இதோட ஐக்கியமாகறதுனால அப்படிங்களாங்க சார். அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாங்களா? அதான் அது ஒண்ணுல ஃபோக்கஸ் ஆனோனா இன்னொன்று மறந்துடுறாங்க. அதான் மறந்துடுறாங்க. அந்த மாதிரி நம்ம உள்ள ஆழ்ந்து உள்ள போகும் பொழுது இப்ப இந்த விஷயங்கள் பெருசா தெரியாதுங்களாங்க சார். அப்படி இல்ல, அது வந்து ரொம்ப உயர்கட்ட நிலையில பகவான் என்ன சொல்லுறாரு அப்படின்னா, உயர்கட்ட நிலையில நம்ம ஆள் சைக்கிக் பீயிங்கோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறது, ஆழ் ஜீவன்ல வாழும் பொழுது இந்த மேற்புறத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளால அதனுடைய பாதிப்பிலேருந்து நம்மளுடைய முற்றிலும் விலக முடியும். முற்றிலும் விலகாட்டிலும் கூட அதனுடைய பாதிப்பிலேருந்து நம்ம அதனுடைய பாதிப்பை நம்ம குறைச்சிக்க முடியும்னா பகவான் சொல்லுகிறாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அது ஒன்று. இந்த இடத்துல பகவான் சொல்லக்கூடியது இமோஷனல், நம்மளுடைய ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு உணர்ச்சி மயம் இருக்கு பார்த்தீங்களா. மனது வந்து சிந்திக்கக்கூடியது, அறிவுபூர்வமா சிந்தித்து செயல்படக்கூடியது. அதன் அடிப்படையில் செயல்படாம உணர்ச்சி மயமாக செயல்படும் பொழுது மனிதன் வந்து ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. கோபம் வர இடத்துல கோபம் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறான் அவன். நீ கோபம் வராம இருந்ததுன்னா நீ வந்து அப்நார்மல் அப்படிங்கிறாங்க. அதுதான் தவறு அப்படிங்கிறார் பகவான். இப்ப வந்து ஒருத்தங்க வந்து நம்மள வந்து துன்புறுத்த வராங்க, ஒருத்தங்க வந்து இன்சல்ட் பண்றாங்க, ஒருத்தங்க வந்து இதை பேசுறாங்கன்னா எல்லாரும் சில பேர் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி வன்முறையில் இறங்குறாங்க. அது ஒரு ரியாக்ஷன். ஒருத்தங்க ரியாக்ட் பண்ணாம இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. பகவான் என்ன சொல்லுறாரு அப்படின்னா, இந்த உணர்ச்சி மயமான இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி ரியாக்ட் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சாதிப்பாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்கிறவங்கள வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அப்நார்மலா பிஹேவ் பண்ற அப்படிம்பாங்க. அது வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பகவான் நீங்க சொல்ல வர்றாரு. நம்ம அதுல எல்லாம் வந்து ஒரு அறுதியிட்ட உண்மை கிடையாது அப்படிங்கிறாரு. உணர்ச்சி மயமான ஒரு ரியாக்ஷன்ல வந்து அறுதியிட்ட உண்மை கிடையாது, அப்படித்தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அப்படிங்கிறாரு. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போலாமா? படிங்க மங்கை படிங்க. Thank you. The mental being in us is different from our nervous being, that is emotional self or vital being. Nature has created the mental being in such a way that it is flexible
and is capable of variation for change and progress. It can subject itself to control only so long as it chooses to be so. It can be only by choice to be in a particular mental habit rather than being in some other habit, or it can choose to be in a habit under the influence of the emotional self only when it wants to be so. Our mental being is not bound to be affected by defeat, disgrace, and loss. It can have a neutral reaction to all these events, or it can even face them with perfect gladness. Sri Aurobindo says, the more a person refuses to be dominated by his body and vital, emotional parts, the greater is his freedom. He gets mastery over his responses to world contacts. He is no more a slave to the touches of the external events. Thank you, sir. தேங்க்யூ. ஒரு அற்புதமான கருத்தை பகவான் சொல்ற. இது வந்து நடைமுறையில நம்மளுக்கு எல்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும். நம்மளுக்கு பூரண சுதந்திரம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து உடலின் ஆளுமையிலோ உணர்ச்சியின் ஆளுமையிலோ இல்லாம மனத்தின் ஆளுமையில இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம்னா நம்மளுடைய உடல் உணர்ச்சிகள் இதன் கட்டுப்பாடு இல்லாம மனத்தின் அளவில் அறிவின் அடிப்படையில் நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிறார் பகவான். இந்த மென்டல் பீயிங் ஆன் த அதர் ஹேண்ட், ஏற்கனவே இந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்றாரு, ஒரு இமோஷனல் பீயிங், நர்வஸ் பீயிங், அதோடைய இதை சொன்னார், அதோடைய செயல்பாட்டை சொன்னார். அதோடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? எல்லாமே வந்து ஒரே மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். இன்பம்னா ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும், துன்பம்னா ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். இது வந்து மனிதனுடைய இமோஷன்ஸ் அப்படிதான் ரியாக்ட் பண்ணும். அதுக்கு மாறாக ரியாக்ட் பண்றது வந்து அது அப்நார்மல் அப்படிங்கிற ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா இங்கே நம்ம பகவான் சொல்லக்கூடியது மென்டல் பீயிங், மனிதன் கிட்ட மனோமயம் இருக்குது இல்லையா? ஒரு மனிதன்கிறது மனோமயம் புருஷன் அவன். மென்டல் பீயிங் ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் ஃப்ரீ, ஃபார் இட் இஸ் த மீன்ஸ் அண்ட் she has devised for flexibility and variation, for change and progress. It is subject only so long as it chooses to remain subject, to dwell in one mental habit rather than in another, or rather than in other, or so long as it allows itself to be dominated by its nervous instrument. It is not bound to be grieved by defeat, disgrace, loss. It can meet these things and all things with a perfect indifference. It can even meet them with a perfect gladness அப்படிங்கிறார் பகவான். மென்டல் பீயிங் வந்து நம்மளுடைய இமோஷனல் பீயிங் அதோட மாறுபட்டது இல்லையா? ஆனால் இயற்கை வந்து எப்படி நம்மளுடைய மனோமயத்தை எப்படி உருவாக்கி உள்ளது என்றால், அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. மனத்துக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. ஆனால் இமோஷன்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து வர்றது கஷ்டம். ஆனால் மனத்துக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. அது வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் வேரியேஷன் ஃபார் சேஞ்ச் அண்ட் ப்ராக்ரஸ். அது வந்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்காக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் திறமை வாய்ந்தது இந்த மனம். அப்படித்தான் இயற்கை அதை படைத்துள்ளது. அது வந்து மனத்திற்கு என்ன ஒரு பெரிய ஒரு அதிசயமான குணம் அப்படின்னா, ஒன்றுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு அது சம்மதிச்சாதான் கட்டுப்படும். அதர்வைஸ் இது கட்டுப்படாது. ஒன்றுக்கு சம்மதித்து அதனுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதான் மனதனுடைய ஒரு அற்புதமான குணம். அதை யாரும் உணர்வதில்லை, அது வேற விஷயம். பட் அதுதான் உண்மையான குணம். ஒரு விதமான ஒரு மனோ சுபாவத்திலேயே பழக்கத்தில் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விதமான ஒரு பழக்கத்திலையும் அது இருக்க முடியும். ஸோ தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் மனத்திற்கு உண்டு. அதே போல அந்த மனம் வந்து நம்மளுடைய உணர்ச்சியின் ஆளுமைக்கு அதனுடைய விருப்பத்தின் பேரிலேயே இருக்க முடியும். இப்போ அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அது வந்து அந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மனத்திற்கு அந்த திறமை உண்டு. அதே போல ஒரு மனிதனை வந்து உணர்ச்சிகள் தான் வந்து தோல்வி, அதே போல இழப்பு, இதெல்லாம் வந்து பாதிப்பது அவனுடைய உணர்ச்சியை தான் பாதிக்கின்றது. ஆனால் மனம் வந்து அதனால்
பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் பகவான். இட் இஸ் நாட் பவுண்ட் டு பி அஃபெக்டட் பை டிஃபீட், டிஸ்கிரேஸ் ஆர் லாஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஒரு இன்டிஃபரண்ட்டாக இருக்கலாம், அது ஒரு நியூட்ரல் ரியாக்ஷனாக இருக்கும் மனம். மாறாக ஈவன் அத்தகைய எதிர்மறையான எதிர்மறையான செயல்பாடுகளுக்கு அது மாறாக இட் கேன் ஹாவ் அ பர்ஃபெக்ட் கிளாட்னஸ். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமையும் மனத்திற்கு உண்டு என்ற கருத்தை பகவான் இங்கே கூறுகிறார். அதனால இங்கே பகவான் இங்கே ரொம்ப ஒரு அழகாக சொல்றார். என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உடம்பினாலும் தன்னுடைய அந்த எமோஷனல் பார்ட்ஸ், தன்னுடைய வைட்டல், அதனாலும் எந்த அளவுக்கு அதனுடைய ஆளுமையிலிருந்து அவன் விடுபடுகின்றானோ அந்த அளவுக்கு அவன் சுதந்திரத்தை அடைகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து உலகத்தினுடனான ஏற்படுத்தக்கூடிய தொடர்புகளில் அவன் முழு ஆளுமையை அவன் அடைகிறான் அப்படிங்கிறார். He is no more a slave to the touches of the external events. வெளி உலகில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதன் மனத்தின் வலிமையான ஆளுமையினால் அதன் பாதிப்புகளிலிருந்து அவன் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப சராசரியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இது வந்து பெரிய யோகியா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு ப்ராக்டிக்கல் ஃபேக்டை பகவான் வந்து ரொம்ப அழகாக இங்கே நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார். ஈவன் மதரும் அதான் சொல்கிறாங்க. மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் எது அப்படின்னா அவனுடைய ரீசன் அப்படிங்கிறாங்க. அந்த ரீசனை வந்து மனிதன் வந்து எக்காரணத்தை கொண்டும் விடவே கூடாது அப்படிங்கிறாங்க. ரீசன்னால உங்களுடைய உடம்பை நல்லா வச்சுக்க முடியும், உங்களுடைய எமோஷனல் பார்ட்டை நல்லா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க மதர். எப்போ நீங்கள் வந்து ரீசனை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணலாம் அப்படின்னா, அதனுடைய செல்வாக்கிலிருந்து நீங்கள் எப்போ விடுபடலாம் அப்படின்னா, எப்பொழுது உங்களுடைய சைத்திய புருஷன் உன்னுடைய ஆளுமை முழுமையாக வெளிப்பட்டு செயல்படுகிறதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை புறந்தள்ளக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக மதர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால உங்களை சைத்திய புருஷன் முன்னின்று உங்களை வழிநடத்தும் வரையில் உங்களுடைய மனிதன் அறிவை புறக்கணிக்கவே கூடாது, அறிவின் செயல்பாட்டை புறக்கணிக்க கூடாது. அதை அவன் பல முட்டாள்தனமான செயல்களை செய்வதிலிருந்து தடுக்கும் அப்படி என்ற கருத்தை மதர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. Mama, what is referring to she here? She. Nature. எங்க சொல்ற எங்க இதுல வருது? எந்த இடத்துல? Second line. Nature. Nature. Okay. Other thing is about the reason. Don't you find sometimes the reason and faith conflict each other? See, faith, as long as it is pure, absolutely no issue. அவங்க ஃபெய்த் வந்து ஃபெய்த் இருக்கணும், தட் இஸ் ஃபெய்த் இருக்கணும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே சமயத்தில் ரீசனை வந்து நம்ம எப்போ அந்த ஃபெய்த் இதெல்லாமே வந்து எப்போ நம்மளுக்கு வரும் அப்படின்னா, நம்ம வந்து நல்ல டெவலப் ஆகி வர வரைக்கும் தான் ஃபெய்த் எல்லாம் வரணும். நிச்சயமாக வந்து ஃபெய்த் வந்து அவசியம் தான், ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதே சமயத்தில் சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதனுக்கு சொல்றவங்க, அவங்க சொல்றது வந்து சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதர் வந்து ரீசனை வந்து இப்போ இங்க வந்து ரீசன் வர்சஸ் இஸ் இமோஷனல் பார்ட், அதுதான் இங்க ரீசன் வர்சஸ் ஃபெய்த் இங்க கொஸ்டின் கிடையாது. ரீசன் வர்சஸ் ஃபெய்த்னு பார்த்தா டெஃபினெட்லி ஃபெய்த் இஸ் சுப்பீரியர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இங்க பகவான் பேசக்கூடியது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய இமோஷனல் பீயிங் வர்சஸ் ஹிஸ் மென்டல் பீயிங், அதுதான் பார்க்குறாரு ஒழிய இந்த ஃபெய்த்தை பற்றி இங்கே சொல்ல வரல. நீங்கள் ஃபெய்த் வர்சஸ் ரீசன் பார்த்தா நேச்சுரலி ஃபெய்த் இஸ் சுப்பீரியர் டு ரீசன், அப்சல்யூட்லி நோ இஷ்யூ, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது, கொஸ்டினுக்கு இடம் கிடையாது. இங்கே பகவான் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய மனம் வர்சஸ் இமோஷன்ஸ், இது ரெண்டுல எதுன்னு பார்த்து சுப்பீரியர்னு பார்த்தா மனம், அவ்வளோதான் இங்கே பார்க்கணும். ஃபெய்த்ங்கிறது it is something superior above reason. And okay, to be clear, this the nervous being is the physical being, right? Nervous being is emotional being. Emotional being, okay. எல்லாமே உணர்ச்சி மையம், மனதனுடைய உணர்ச்சி மையம் தான் இங்க நர்வஸ் பீயிங் அப்படிங்கிறாரு. வைட்டல் உணர்ச்சி மையம், எதெல்லாம் உணர்ச்சியோ அதெல்லாம் நர்வஸ் பீயிங் அப்படிங்கிறார் பகவான்.
Okay. So according to our on the 9 layer, this will be the vital equivalent of vital. எஸ், மனிதனுடைய உடம்புல வந்து ஆக்சுவலாக 3 இது சொல்றார் பகவான். ஒன்று வந்து மென்டல் பீயிங், இன்னொன்று ஃபிசிக்கல் பீயிங் அது பாடி, மென்டல் பீயிங்கிறது மைண்டு, வைட்டல் பீயிங்கிறது நர்வஸ் சென்டர், இமோஷனல் பீயிங். ஓகே. அஃப்கோர்ஸ் இதுக்கு அடுத்தது வந்து சைக்கிக் பீயிங். ஓகே. பேராகிராஃப் 12 போலாமா? சார், இந்த எமோஷனல் பீயிங்கிறது தான் அந்த பிராணமயமா? ஆமா. ஓகே. ஏன்னா இப்போ பகவான் வந்து இங்க இடத்துல மனோமயத்தை பத்தி சொல்லியிருக்காரு, அதனால அதுக்கு ஈக்குவலண்ட் பிராணமயம்ங்கிறது தானே அது எமோஷனல். ஆமா, அது போன பேராகிராஃப்ல பகவான் வந்து எதை விளக்கியிருக்காருன்னா மனோமயம் வர்சஸ் பிராணமயம், மென்டல் பீயிங் வர்சஸ் நர்வஸ் பீயிங், அதுதான் சொல்றாரு இங்க. புரியுதா உங்களுக்கு அதுல விளக்கம்? அதாவது மென்டல் பீயிங் வர்சஸ் நர்வஸ் பீயிங். நர்வஸ் பீயிங்கிறது ஒரு தவறாக முடிவெடுக்கக்கூடியது, எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியது. வெரஸ் மனிதனுடைய மென்டல் பீயிங் வந்து ஃப்ளெக்சிபிள், இட் கேன் ஆல்வேஸ் டேக் அ வெரி பேலன்ஸ்டு வியூ, இட் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறார் பகவான் இங்கே. It need not be under the control of body and nervous being. மனிதனுடைய மனத்திற்கு வந்து அந்த திறமை உண்டு. அது வந்து அவனுடைய உடல் மற்றும் அவனுடைய உணர்ச்சிகளின் செல்வாக்கில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்து தான் இங்க பகவான் சொல்கிறார் இங்க. Paragraph 12. Move on to paragraph 12. Yes, sir. Yes, sir. In regard to physical pleasure and pain, it is more difficult to apply the universal truth. For this is the very domain of the nerves and the body, the center and seat of that in us, whose nature is to be dominated by external contact and external pressure. Even here, however, we have glimpses of the truth. We see it in the fact that according to the habit, the same physical contact can be either pleasurable or painful, not only to different individuals, but to the same individual under different conditions or at different stages of his development. We see it in the fact that men in periods of great excitement or high exaltation remain physically indifferent to pain or unconscious of pain under contacts, which ordinarily would inflict severe torture or suffering. In many cases, it is only when the nerves are able to reassert themselves and remind the mentality of its habitual obligation to suffer that the sense of suffering returns. But this return to the habitual obligation is not inevitable. It is only habitual. We see that in the phenomena of hypnosis, not only can the hypnotized subject be successfully forbidden to feel the pain of a wound or puncture when in the abnormal state, but can be prevented with equal success from returning to his habitual reaction of suffering when he is awakened. The reason of this phenomenon is perfectly simple. It is because the hypnotizer suspends the habitual waking consciousness
which is the slave of nervous habits, and is able to appeal to the subliminal mental being in the depths, the inner mental being who is master, if he wills, of the nerves and the body. But this freedom, which is effected by hypnosis abnormally, rapidly, without true possession by an alien will, may equally be won normally, gradually, with true possession by one's own will, so as to effect partially or completely a victory of the mental being over the habitual nervous reactions of the body. Okay. Thank you very much. Thank you very much, sir. Thank you. Thank you, sir. இங்கே தான் பகவான் சொல்கிறார். ஏன் எதனால இப்போ ஃபர்ஸ்ட் 2 பார்த்தோம். ஒன்று வந்து மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மனம் சம்பந்தப்பட்ட இது. ரெண்டாவது இமோஷனல் பார்ட்ஸ். அதுல எல்லாம் வந்து நம்மளால வந்து விலக முடியும். ஏன்னா மனம் வந்து, மனத்தை பற்றி பார்த்தோம். மனம் வந்து ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண ஒன்றும் அவசியம் கிடையாது. மனத்துக்கு அந்த திறமை உண்டு. அது வந்து தன்னை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் திறமை. ஃப்ளெக்சிபிள் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளெக்சிபிள். ஒரே மாதிரி அது சிந்திக்காது, வெவ்வேறு விதமாக சிந்திக்கும், ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாது அது. அதே சமயத்தில் மனம் வந்து என்ன, மனத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து உடல் மற்றும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வந்து பூர்ண சுதந்திரத்தை அனுபவிக்க முடியுங்கிறத பார்த்தோம். அதே போல் இந்த நர்வஸ் பீயிங், இமோஷனல் பார்ட் வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நர்வஸ் பீயிங் வந்து ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். அது வலி அப்படின்னா, அது ஒரு துன்பம் அப்படின்னா அது வந்து டிப்ரெஸ் ஆகும். இன்பம் அப்படின்னா அது மகிழ்ச்சி வரும். இது வந்து பை ஹேபிச்சுவல் ரியாக்ஷன்ஸு. இந்த ஹேபிச்சுவல் ரியாக்ஷன்ஸும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். இது வந்து நம்மளுடைய பழக்கத்தின் காரணமாகத்தான் வந்தது. பகவான் என்ன கூறினார் அப்படின்னா, ஒரு வேதனை இருக்கிற இடத்துல மாறாக வேதனையை உணராமல் மாத்திரமல்ல, அதை இந்த வேதனையும் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய திறமை உண்டு. அதே போல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய இடத்துல வந்து மகிழ்ச்சிக்கு பதிலாக வேதனையாக உணரக்கூடிய திறமையும் உண்டு. நம்ம இரண்டையும் அதனுடைய இயல்பான இயல்பான ஒரு ரியாக்ஷன்ல இல்லாம மாறுபட்ட ரியாக்ஷனையும் உருவாக்க முடியும். அந்த திறமை உண்டுங்கிற கருத்தை நம்ம பார்த்தோம். இங்க நம்ம பார்க்கக்கூடியது பாடி, பிசிக்கல் பிளஷர் அண்ட் பெயின். இங்க வந்து கடினம் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அந்த கருத்தை இங்க வந்து நம்ம அப்ளை பண்றது கடினம். மேடம் சொன்ன மாதிரி ஏன் கடினம்ங்கிறது காரணம் அப்படின்னா, உடம்புல வலி இருக்கும்போது எப்படி அதை ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அதே கருத்து தான் பகவான் நீங்க சொல்றாருங்க. சொல்றாருங்க என்ன சொல்றாருன்னா, in regard to physical pleasure and pain, it is more difficult to apply the universal truth, for this is a very domain of nerves and the body, the center and seat of that in us whose nature is to be dominated by external contact and external pressure. அதனால உடம்புடைய இயல்பே அப்படி என்ன அப்படின்னா, அது வெளிப்புற தொடர்புக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இப்போ ஒரு நெருப்பு ஒன்று சுடுது அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? இது வந்து கடினம் அப்படிங்கிறாரு. சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு மனிதன் வந்து இமோஷனலாக பாதிக்கப்படாமல் இருக்கலாம், மனத்தளவில் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். அந்த திறமை மனிதனுக்கு வந்து உண்டு, சாத்தியம். உடலின் அளவில் பாதிக்கப்படாமல் இருப்பது வந்து கடினம் அப்படிங்கிறாரு. அதையும் சாத்தியம் அப்படிங்கிறார். இதையும் அதுவும் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எக்ஸ்ட்ரானரி திங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வாரில் வந்து ஃபைட் பண்ணக்கூடிய சோல்ஜருக்கு வந்து இந்த உடல் வலிகள் எதுவுமே தெரியாது. அதே மனிதன் வந்து சாதாரண நேரத்தில் அது மாதிரி பண்ணவே முடியாது. அது வந்து பெரிய டார்ச்சராக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயங்களை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூஷியல் டயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு உத்வேகத்தில் அவங்களால செயல்பட முடியும், சாதாரண நேரத்தில் செயல்பட முடியாது. அதனால அது கூட தவறு அப்படிங்கிறார் பகவான். எது தவறு அப்படிங்கிறான்னா, உடல் கூட ஒரே சமயத்தில் ஒரே ஒரு புறத்தூண்டுதலுக்கு ஒரே மாதிரி எல்லா நேரத்திலும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை தான் பகவான் இங்கே கூறுகிறார். நம்ம எக்ஸ்பிளனேஷன் உள்ள போடலாம். நம்ம
சார் நான் படிக்கட்டுமா? படிங்க. In the previous paragraph, we have seen that we can disengage our mind from the influence of our emotional self and can remain unaffected by pleasure and grief. Sri Aurobindo says it is more difficult to apply this principle when it comes to pain and pleasure of our physical body, because here our nerves and body are directly involved. Our nervous center is the seat that controls our nature, which is under the dominance of external contacts and external pressure. Even here, we get a glimpse of some truth. We see the fact that the same physical contact can be either painful or pleasurable, not only to different individuals, but to the same individual under different conditions and under different stages of his development. When in periods of some great excitement, that is sports events, or great happiness, or in the middle of some great action like war, we see men not feeling any pain at all. In normal times, it would have caused them a severe torture or suffering. Thank you, sir. ஸோ இதில் முக்கியமாக பகவான் சொல்லக்கூடியது, நம்மளுடைய உடல்ல வந்து ஒரு புறத்தூண்டுதல்கள் வரும்பொழுது அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் ஆகாமல் இருக்கிறது கடினம். அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் இது வந்து உண்மை, எப்பொழுதுமே உண்மை என்ற கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு இதுலேயும் கூட நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனில் உடல் வந்து வெவ்வேறு விதமான ரியாக்ட் பண்ணுகிறது. இப்போ நம்மளுடைய மனதை வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளிலிருந்து விடுவித்து கொள்ளலாம். இட் கேன் ரிமைன் அலூஃப் ஃப்ரம் ப்ளஷர் அண்ட் பெயின். ஆனால் உடலுக்கு வந்து வலியிலிருந்தும் இன்பத்திலிருந்தும் விடுவித்துக் கொள்வது கடினம் அப்படிங்கிறார். அவ்வளோதான். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய உடலும் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. அது அதனால இந்த நர்வஸ் சென்டர் வந்து நம்ம உடல்ல தான் இருக்குது, அது வெளியில கிடையாது. நர்வஸ் சென்டர் இஸ் வெரி மச் வித்தின் த பாடி. இந்த நர்வஸ் சென்டர் தான் நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய இயல்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் வந்து வெளி உலகத்தினால் ஏற்படக்கூடிய தொடர்புக்கு அதுக்கு எத்தகைய வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணுகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்வஸ் சென்டர். ஆனால் பகவான் இங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே விதமான ஒரு பிசிக்கல் கான்டாக்ட், நம்மளுடைய அந்த வெளி உலகத்தினுள்ளான ஒரே விதமான கான்டாக்ட் வந்து சில சமயம் வந்து வலியை கொடுக்கும், சில சமயம் நம்மளுக்கு இன்பத்தை தரும். இது வந்து ஒரே மனிதருக்கு மாத்திரமல்ல, வெவ்வேறு மனிதருக்கு மாத்திரமல்ல, ஒரே மனிதருக்கு வெவ்வேறு தருணங்கள்ல எது வந்து ஒரே சமயம் வந்து இன்பத்தை தருகிறதோ மற்றொரு சமயம் துன்பத்தை தரும். அதே போல எது வந்து அவருக்கு இன்பத்தை தருகிறதோ பின்பு துன்பத்தை தரும். அதனால இதுலேயும் கூட ஒரு அறுதியிட்ட உண்மை கிடையாது அப்படிங்கிறார். The physical contact can be either painful or pleasurable, not only to different individuals, but to the same individual under different conditions, under different stages of his development. இது என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு வந்து சாதாரண நிலையில வந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவருக்கு ரொம்ப உடல் ஆயாசம் இருக்கும், எப்படி பண்றது, இது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு பண்ணுவார். அதே சமயத்துல அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்துல செயல்படும் பொழுது நிறைய பேர் கல்யாணம் நடத்துவாங்க. கல்யாணம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அவங்க வீட்டில் நெருங்கின அவங்க பிள்ளைக்கோ பெண்ணு கல்யாணம் பண்ணும்பொழுது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து உடல்ல வலி இருக்காது, ஒரு எந்த விதமான துன்பமும் அவருக்கு இருக்காது. ஏன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அதே போல் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாகசங்கள்லாம் பண்ண முடியும். என்ன காரணம்னா, அந்த சமயத்தில் அவங்க அந்த வீரத்தினால அவங்களால வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அவங்களால பண்ண முடியும். ஆனால் அதே மனிதர்கள் வந்து சாதாரண நேரத்தில் அத்தகைய செயல்களை செய்வதற்கு அவங்களுடைய உடல் வந்து இடம் கொடுக்காது. அதுதான் இங்கே பகவான் சொல்ல வர்றாரு. அதனால இது மாதிரி உடலினுடைய ரியாக்ஷனுக்கு கூட ஒரு அப்சல்யூட்னஸ் கிடையாது, இது இப்படிதான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது என்ற கருத்தை பகவான் சொல்கிறார். என்ன காரணம்னா, ஒரே மனிதனுக்கு
ஒரு நேரத்தில் உடல் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், இன்னொரு நேரத்தில் உடல் வந்து பூரண ஒத்துழைப்பை கொடுத்து அவனுக்கு வந்து அதிக சக்தியை கொடுக்கும். அதனால இதுலேயும் கூட நம்மளால ஒரு அறுதியிட்ட உண்மையை நம்மளால கூற முடியாது அப்படிங்கிற கருத்தை பகவான் கூறுகிறார் இங்கே. வேற ஏதாவது விளக்கம் தேவையா அதுல? மற்ற 2 எக்ஸ்பிளனேஷன் நம்ம அடுத்த செஷனில் படித்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் 1 நிமிஷம் தான் இருக்குது. வேற ஏதாவது கருத்து சொல்ல வேண்டிய இருக்கணும்னா people can express their views. சார் இப்ப சொன்னீங்கல்லங்க சார், இதை அறுதிட்டு கூற முடியாதுன்னு, இப்போ உடம்போட இதை பத்தி தானுங்க சார்? ஆமா, சரி. ஏன்னா இந்த உடம்புல வந்து ஒரு சமயத்துல வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஒரு சாதாரண செயல்களை செய்யக்கூடிய நம்மளால ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதே மனிதன் வந்து ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலையில வந்து அவனுடைய உடம்பு வந்து அசாதாரண செயல்களை செய்யக்கூடிய அவனுக்கு வந்து திறமை கிடைக்கும். அதே மனிதன் தான் சாதாரண செய்ய முடியாது, ஆனா அசாதாரண சூழ்நிலையில அவனால வந்து அசாதாரண செயல்களை செய்யக்கூடிய ஒரு சக்தியை அவன் பெறுகிறான். அந்த உடல்ல வந்து அவனோட ஒத்துழைப்பு தருகிறது. அதனாலதான் சொல்றாரு பகவான் இங்க, உடலினுடைய அந்த செயல்பாட்டுக்கு கூடிய ஒரு அறுதியிட்ட நிலைப்பாட்டை நாம் கைகொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ சார். I think we can close the session. Yes, sir. सत्येन दीपयेत्